ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே வித்தியாசமான ஒரு சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு சீரிஸோட நேம் என்னப்பா இப்படிலாம் ஒரு சீரிஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சீரிஸோட நேம் உண்மையிலேயே அதுதான். இந்த ஒரு சீரிஸ்ல மொத்தம் 4 எபிசோடு இருக்கு. இந்த 4 எபிசோடுமே வித்தியாசமான கதைக்களமும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி ட்விஸ்டும் கலந்துருக்கும். ஆனா அப்படி இருந்தும் இந்த ஒரு சீரிஸ்ல நிறைய சம்பவங்கள் வரதுனால வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் ஆரம்பிச்சதும் ஒரு கப்பல்ஸ் பயங்கரமா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. டே இப்பதானே எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ளே வடா ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிறதுக்குள்ள 2 கப்பல்ஸ் பயங்கர தரமா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு என்னமோ அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல, உண்மையிலே எனக்கு சந்தோஷமான ஃபீலே இல்ல அப்படிங்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, ஏன் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேக்குது. இல்ல அப்படி சொல்லல, மன ரீதியாவே ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கல, ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கு, சும்மா செய்யணும்னு செய்யற மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு உண்மையிலே மேல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவன் நான் ஒன்னு சொல்றேன், நீ ஒன்னு சொல்ற, நான் அந்த மீனிங்ல சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அமைதியாயிடுது. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஒரு வாய்ஸ் வருது. அந்த வாய்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல இது எங்களுக்கு மட்டும் இல்லங்க, இந்த மாதிரி நிறைய கப்பல்ஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே ஆரம்பத்துல இருக்கிற மாதிரியான லைஃப் பின்னாடி இருக்கிறது இல்ல, அவங்களுக்குள்ள நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது, அந்த விஷயத்துலயும் உங்களுக்குள்ள திருப்தி இல்லாம போயிடுது, இதை நாங்க மட்டும் ஃபேஸ் பண்ணல, எல்லாருமே ஏன் பாக்குற நீங்க கூட ஃபேஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்ட் அந்த வாய்ஸ் வந்துட்டு இருக்கு. உடனே பார்த்தா கட் பண்ணிட்டு இந்த எபிசோட டைட்டில் கட் போடுறாங்க. அதுக்கப்புறம் டைட்டில் கட் முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருந்தால பொண்ணு, அந்த பொண்ணை திருப்பி காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஒரு ஆங்கர் போல ஒரு ஷோ நடத்திட்டு இருக்கா. அந்த ஷோவோட பேர் தான் அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா, இந்த ஷோ அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற பீப்புள்ஸோட லைஃப், அந்த மாதிரி விஷயம், அப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள், இந்த பிரச்சனைலாம் எதனால வருது, ஸோ அதனால இப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிறத பத்தியான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. ஸோ இதுல நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்கள நம்ம பார்க்க போறோம். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன், இதுல நீங்க என்ன கத்துக்கிறீங்க, அதுல நாம என்ன கத்துக்கணும், நாம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் நேயர்களே உங்களுக்கு சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. அப்புறம் வாங்க யூனிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை வர வைக்கிறா. அந்த பொண்ணு வருது. ஆக்சுவலி யூனிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை கட்டுறாங்க இல்லையா, அவ தான் இந்த எபிசோட ஹீரோயின். அந்த பொண்ணு வந்தது என்ன சொல்றான்னா, ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க யூனிஸ் உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது. யா நான் வந்து ஒரு கல்யாண போட்டோகிராஃபர் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. உடனே அந்த சீன் கட் பண்ணிட்டு அந்த பொண்ணோட ஃபிளாஷ்பேக் போயிடுறாங்க. ஃபிளாஷ்பேக்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவர் வெட்டிங்ல ஒரு கப்பல்ஸ் போட்டோ எடுத்துட்டு இருக்கா. போட்டோ எடுக்கும்போது தம்பி கொஞ்சம் வாப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு, ரைட்ல கரெக்டா பிடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. அது போக அந்த கப்பல்ஸ் கிட்டையும் மேம் கொஞ்சம் அழகா நில்லுங்க, இப்படி கொஞ்சம் சைடா நில்லுங்க, அப்படி கொஞ்சம் சைடா நில்லுங்க அப்படின்னு சொல்லி அழகழகா போட்டோ எடுத்துட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது அந்த மாப்பிள்ள இருக்கான் இல்லையா, அவன் பக்கத்துல பொண்ணு இருக்கா, அவளை ஃபோக்கஸ் பண்ணாம இந்த போட்டோ எடுக்கிறாள் இவ ஹீரோயின், இவளையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஃபோக்கஸ் எது வரைக்கும் பண்றாங்க அப்படின்னா, அங்க போட்டோ எடுத்து அவன் போயிட்டு இருக்கான், போகும்போது கூட திருப்பி இவளையே தான் பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கு அவளும் இவேண்டா இப்படி பாக்குறான், அங்கதானே நிக்க சொன்னோம், இதுவே இப்படி பார்த்துட்டு போறான் அப்படின்னு சொல்லி இவனோட டைப்பா பாக்குறா. சரி, அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் அவன் நிக்கிறான், அங்கேயும் ஒரு போட்டோ எடுக்கிறா. அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்சிருது. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, அவ ஃபிளாட்டுக்கு வந்துடுறா. ஃபிளாட்டுக்கு வந்தா இவ்வளவு ஆல்ரெடி கல்யாணம் இருக்கும் போல இவங்க கப்பிள்ஸா இருக்காங்கல்ல, அந்த போட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க. இவ வீட்டுக்கு வந்து ரொம்ப டயர்டா சோஃபால உட்காந்துட்டு இருக்கா. உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. ஆக்சுவலி எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவ போட்டோ எடுத்து முடிச்ச பிறகு சாஃப்ட் காப்பி கேட்டிருக்காங்க அவங்க. சரி ஓகே சாஃப்ட் காப்பி தானே, அது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு மேல போயிருக்கா. ரூம் போயிட்டு மேல டக்குன்னு டோர் ஓபன் பண்ணா அவங்க 2 பேரும் ஓப்பனா அந்த இடத்துல சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு அதை பார்த்துட்டு அச்சிச்சோ அப்படின்னு சொல்லி அதை பார்க்காத மாதிரி டக்குன்னு வெளியே வந்துருவா. ஆனா வெளியே வந்த பிறகும் கவனம் அங்கிருந்து போலாம்ல, ஆனா போகாம அங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி அதை எட்டி பார்த்து வந்திருக்கா. சோ அதை தான் இவன் நினைச்சு பாக்குறா. நினைச்சு பார்த்துட்டு லைவா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்ததுனால இவளுக்கு அந்த ஃபீல் வந்துருது. அதனால என்ன பண்றானா, வீட்டுல உட்காந்துட்டு அங்க நடந்துச்சு இல்லையா அந்த விஷயத்தை நினைச்சு இவளே செல்ஃபா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா இவன் புருஷன் வந்துடுறான். ரொம்ப கஷ்டமா இருக்கு, இனி எவ்வளவு நாள் தான் அப்ரூவல் கலையிறது, என்ன கவர்மெண்டோ ஒரு திறமைக்கு மரியாதை இல்ல, பேசாம பிரைவேட்ல போய் வேலை செய்யலாம், இவங்களுக்காக நான் எவ்வளவு ட்ரை பண்றேன், ஆனா ஒரு சான்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் பேச அமைதியா தான் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அவன் பசிக்குது, சாப்பாடு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்ல இனிமே தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவளும் சலிச்சுக்கிட்டே வந்து அங்க நின்னு அவனை முறைச்சு பார்த்துட்டு செஞ்சுட்டு இருக்கா. இவன் ஏன் அவன் புருஷன் இப்படி முறைக்கிறா அப்படின்னு தெரியல. சரி ஓகே, அடுத்த சீன்ல சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிடுறாங்க 2 பேரும். அப்புறம் அந்த சீன் கட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பொண்ணு கதை சொல்லுது இல்ல, அங்கே காட்டுறாங்க. இந்த மாதிரி தான் மேம் ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு, சின்ன சண்டைகள் வந்தாலும் நாங்க நார்மலா தான் லீட் பண்ணி போயிட்டு இருந்தோம், ஆனா லைஃப்ல பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த ஆங்கரிங் பண்ற பொண்ணு, சரி ஓகே லைஃப் இன்ட்ரெஸ்டிங் இல்ல, பட் அந்த விஷயம்லாம் அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அதுவும் சும்மா ஜஸ்ட் போரிங் தான், வெனிலா ஐஸ்கிரீம் மாதிரி அப்படிங்கிறா. அதுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குது. ஆமா மேம், வெனிலா ஐஸ்கிரீம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், சும்மா ஃப்ளைனா நார்மலா இருக்கும், அதாவது சூப்பர்னு சொல்ல முடியாது, மொக்கன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஏதோ பண்ணணும்னு பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. அந்த பொண்ணு சொன்னதுக்கு இந்த மாதிரி தான் இந்த சீனையும் காட்டுறாங்க. ஏதோ ஜஸ்ட் அவன் வருவான், சம்பவம் பண்ணுவான், அப்புறம் அங்கிருந்து போயிடுவான். சோ இவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட அந்த மாதிரி பண்ற மாதிரி தெரியாது, ரொம்ப நார்மலாவே பண்ணிட்டு இருப்பாங்க. இதான் ஆங்கர் பண்ற பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஆங்கர் கேக்குறா. அதுக்கப்புறம் மறுநாள் அப்ப நான் ஸ்டார்ட் பண்ண மறுபடியும் இந்த சீன் காட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் இந்த பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேரேஜ் லைஃபே ரொம்ப போரா இருக்கு, பெருசா எந்த ஒரு ஆசையும் இல்ல, அன்னைக்கு நான் ஒரு கப்பல்ஸ்க்கு போட்டோ எடுக்க போயிருந்தேன், பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை நான் பார்த்தேன், எனக்கு அதை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப ஃபீலும் ஆயிடுச்சு, பட் ஆனா அது கிடைக்கல, நிறைய மிஸ் ஆகுது, நான் ரொம்ப ஏங்கி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கா. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, இல்லையே ஏடன் நல்லா தானே பண்ணுவான், அதாவது அவன் புருஷன் பேர் தான் ஏடன், நல்லா
தானே பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதுக்கு ஹீரோயின் நான் அதை சொன்னாலும் உனக்கு புரியாது, அது ஒரு டிஃபரெண்ட் ஃபீல் அப்படின்னு சொல்றா. சரி இதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் கட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து குட்டி குட்டி லைட்லாம் செட் பண்ணிட்டு அவ பாட்டுக்கிட்டு அன்னைக்கு நடந்துச்சு இல்லையா அந்த விஷயத்தையோ சம்திங் அவளுக்குள்ள இருக்கிற ஆசையோ வச்சு பண்ணிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு போன் வருது. இவன் போன் அட்டன் பண்ணி பேசினா நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம் சொல்லிட்டு போலீஸ்காரங்க பேசுறாங்க. சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா உன் புருஷன் ஸ்டேஷன்ல தான் இருக்கான், வந்து கூட்டு போ அப்படின்னு சொல்லி வேற சொல்றாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்குள்ள போன் கட் பண்ணிடுறாங்க. இவளும் ஸ்டேஷனுக்கு போய் அவன் புருஷனை கூட்டு வந்துடுறா. கூட்டு வந்த பிறகு இவன் என்னமோ அந்த பொண்ணுட்டு கத்திட்டு இருக்கான். என் மேல தப்பே இல்ல, என்ன அவங்க ஏமாத்திட்டாங்க, என் மேல பொய் கேஸும் கொடுத்துட்டாங்க, நான் எல்லாரும் நம்பி இப்படி ஏமாந்துருக்கேன், உனக்கு என்ன தெரியும் என்ன பத்தி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு இப்ப ஏன் கோவத்தை என் மேல காட்டுற, நான் உன்னை என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஆனா அவன் அதெல்லாம் காதுல வாங்கிக்காம யார் மேல இருக்கிற கோவத்தையும் இங்க காட்டுறான். அது போக இந்த வீட்டுல எனக்கு என்ன நிம்மதி இருக்கு, என்னால அந்த மாதிரி கூட இங்க நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை பத்தி பேசுறான். அதுக்கு இந்த பொண்ணு சம்மதம் பேசாத, உனக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்காத, எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொல்லி நானும் எங்கி தான் போயிருக்கேன், நம்மளுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நார்மலாவே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு அவன் நான் உன்னை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா நீ தான் எனக்கு இந்த ஃபீல் வேணும் அந்த ஃபீல் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ரொமான்டிக் ஃபீல் தான் கேட்கற, பட் அதுக்கு நம்ம கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் அப்படி என்ன ஒரு லவ் நமக்குள்ள, ஒரு லவ் இல்ல ஒரு மண்ணு இல்ல, இது பேர் லவ்வா அப்படின்னு சொல்லி கத்துறா. அதுக்கு அவன் ஆமா நான் இது லவ்னே சொல்லலையே, இது லவ்வா, எனக்கும் தான் நிம்மதி இல்ல அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கப்புறம் அவங்க சண்டை போட்டு இருக்காங்க. டக்குனு அந்த ஆங்கரை கட்டுறாங்க. அந்த ஆங்கர் என்ன சொல்றா அப்படின்னா சரி சரி எனக்கு புரியுது, உங்களுக்குள்ள இப்படி டெய்லி சண்டை வந்துட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவ இல்ல இல்ல எங்களுக்குள்ள இந்த விஷயம்லாம் கம்மியான பிறகு தான் சண்டே வந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி ஓகே அதுக்கப்புறம் எப்படி இதை சரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்க அதுக்கப்புறம் ஹால் பாஸ் அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே அந்த ஆங்கர் ஹால் பாஸா, அது வந்து இந்த மியூச்சுவலா போவாங்களே அதுதானே அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு ஹீரோயின் ஆமாங்க அதேதான் அப்படின்னு சொல்றா. அதாவது இவன் புருஷன் என்ன சொல்றான் அப்படின்னா ஹால் பாஸ் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கு, சென்டர் ரெடி கிளப் அப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ அங்க போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட் பண்ற மாதிரி தான். சோ இன்னொருத்தர் கூட டேட் பண்றது, இன்னொருத்தர் கூட டேட் பண்ணா ஒரு இன்னொரு ஃபீல் கிடைக்குமா, அதனால இவங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி சோ இவங்க ஒருத்தர் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது இவன் புருஷனோட கருத்து. இதைத்தான் அந்த பொண்ணுகிட்ட அவன் சொல்றான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா இதெல்லாம் எப்படி பாசிபிள் ஆகும், நான் எப்படி இன்னொருத்தன் கூட, இது ரொம்ப தப்பா இல்ல, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவன் புருஷன் கிட்ட கத்திட்டு இருக்கா. அதுக்கு அவன் இது உண்மையிலே நல்லா இருக்கும், நீ ட்ரை பண்ணாம எதையும் சொல்லாத, தேவையில்லாம பேசாத, இந்த வீக் ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்றேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் அதோட எஃபெக்ட் உங்களுக்கு சொல்றேன், அப்புறம் அதை நீ ட்ரை பண்ற அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஆங்கரை கட்டுறாங்க. பாருங்க மக்களே இதான் ஹால் பாஸ் அப்படிங்கிற விஷயம். சோ இதுல நிறைய கப்புள்ஸ் பண்றாங்க, நிறைய பேர் என்ஜாயும் பண்றாங்க. சோ இத பத்தி நம்ம இன்னொரு ஷோல பேசலாம். சோ மேடம் நீங்க மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேற ஐடி குருல வந்து பேசிட்டு இருக்கா. நம்ம கதையை பாக்குறோம் அப்படின்னா இவ வேற குருல வந்து வரா. சரி போட்டோனுங்க. அப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோ சான்ஸ் கேட்டு ஒரு இடத்துக்கு போறான். அந்த இடத்துல ஒரு பொண்ணு எதிரில் வரா. அவளை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி டைப் அவளை கூடுறான். அந்த பொண்ணு அவனை ஒரு மாதிரி பாக்குது. அதுக்கப்புறம் மணி அந்த இடத்துக்குள்ள போயும் அவன் திரும்பி இந்த பொண்ணையே பார்த்து நின்றுட்டு இருக்கான். இவன் பாக்குறத அப்பயும் அந்த பொண்ணு நோட் பண்ணுது, யார் இவன் இப்படி பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அமைதியாயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீன்ல இவன் சொன்னால ஹால்பாஸ் சென்டருக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளப்புக்கு வந்துட்டான். அங்க வந்து யாரா வருவாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க பார்த்தா இவனுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்தான் இல்லையா, அந்த பொண்ணு உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்தா இவன் கை காமிச்சு கூப்பிடுறான். அதுக்கு அந்த பொண்ணு அவங்க கூட வந்து பேசுது, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களை மாதிரி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே அவன் வெக்கப்பட்டுக்கிட்டு சும்மா சொல்லாதீங்க, இந்த மாதிரி நான் நிறைய கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் நான் ஏடன் அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறான். அவ நான் இவா அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறா. சரி ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. முடியும் போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா சரி நம்ம ரெண்டு பேரும் தான் ஃபர்ஸ்ட் மீட், பட் இருந்தாலும் இந்த மீட்டிங்கே நம்ம ரொம்ப எக்ஸைட்மெண்டா மாத்த முடியும். சோ இந்த டேவை நம்ம மறக்க முடியாத ஒண்ணா மாத்தலாம் அப்படின்னு அவன் சொல்ல அதுக்கு அந்த பொண்ணு சிரிக்குது. சோ அதுக்கப்புறம் என்ன ஒரு ரூம் போயிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா பங்கம் பண்றாங்க. நார்மலாவே இவன் வைஃப் கூட இப்படி பண்ணிருக்க மாட்டான், அதை விட பயங்கரமா இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. மறுபடியும் அவனே தான் கட்டுறாங்க. அவன் வீட்டுல சமைச்சிட்டு இருக்கான். சமைச்சிட்டு ஃபுட் எடுத்து டேபிள் வைக்கும்போது கரெக்டா அவன் வைஃப் உள்ள இருந்து வெளியே வரா. வழக்கத்துக்கு கூட ரொம்ப அதிகமா கவனிக்கிறான். இங்க பாரு நான் சமைச்சிருக்கேன், வா வா சாப்பிடு, ஏன் டைமுக்கு சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப கரிசனலாம் ஓவரா இருக்கு. உடனே அவன் வைஃப் கேக்குறா யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டு இல்ல அவ பேர் இவா, ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு, சான்ஸே இல்ல அப்படிங்கிறான். அதுக்கு அவளும் சிரிச்சுக்கிட்டே தான் பேசிட்டு இருக்கா. ஏன் உண்மையான கோவம் வரலையா அவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு நமக்கு தான் தோணுது. ஆனா அந்த பொண்ணு கோவம் வரல போல. அந்த பொண்ணு பாட்டு அவங்க நல்லா தான் பேசிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா நான் சொன்னல உண்மையிலே சூப்பர் ஃபீல் நல்லா இருந்துச்சு, சோ எனக்கு இப்ப உண்மையில ரொம்ப இதா இருக்கு பண்ணணும் போல தோணுது அப்படின்னு வேற சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு ஏங்க இப்படி அப்படிங்கிறா. அப்புறம் சொன்னதுதான் போதும் அங்க டேபிள் தட்டெல்லாம் தூக்கி தள்ளி விட்டு டேபிள்லே போட்டு பயங்கரமா பண்றான் அந்த பொண்ணு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா பேக்ரவுண்ட்ல என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் நான் பண்ணும்போது எப்படி ஃபீல் இருந்துச்சோ அந்த ஃபீல் தான் எனக்கு இப்ப இருக்கு, அவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்புறம் எல்லாம் முடிச்சு பிறகு ரெண்டு பேரும் உட்கார்ந்து கீழே பேசிட்டு இருக்காங்க. நான் சொன்னல இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி, உண்மையிலே இது ஒர்க் அவுட் ஆச்சு இல்ல, நமக்குள்ள இதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துச்சு, ஆனா இப்போ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல அதுக்கு அந்த பொண்ணு அமைதியாவே சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கு. சரி ஓகே மந்த்லி ஒன்ஸ் அவ்வளவுதான், இந்த மந்த் நானு அடுத்த மாசம் நீ, சோ அடுத்த மாசம் உனக்கு வரும், நீ ட்ரை பண்ற அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தா இவன் அந்த ஹால் ஃபாஸ்ட்னு சொல்ற அந்த கிளப்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. இவ உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துல யாருமே இல்ல. டக்குனு பார்த்தா அந்த வெட்டிங் பண்ணும்போது இருந்தாலும் ஒருத்தன், அதான் ஃபர்ஸ்ட் இவளை பார்த்துட்டே இருந்தானே ஒரு மாப்பிள, அவன் வரான். அவனை பார்த்ததும் இவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. கார்னர் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அம்மா போட்டோகிராஃபர் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நான் ஃபைன் தான் அப்படின்னு அவன் சொல்றா. அதுக்கப்புறம் உங்க மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் இல்ல எனக்கு செட் ஆகல, சோ என் டேஸ்ட் வேற அவங்க டேஸ்ட் வேற, அதனால நான் இதை குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு எப்படி சொல்றதுன்னு தெரியாம லைஃபை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும், ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லிக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட அதை சொல்லாம வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சொந்த கதை சோக கதை எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அவன் என்ன கேட்கறான் அப்படின்னா எனக்கு ஒரு
மெச்சூர் டிசிஷன் வேணும். ஸோ ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஒரு பேரை தேடி வந்திருந்தீங்க அப்படின்னா நான் அந்த பேரா இருக்கும்னு நினைக்கிறேன், இன்னைக்கு நைட் நம்ம ஜாலியா இருப்போம் அப்படின்றான். அதுக்கு அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஷாக் ஆகி பாக்குறா. அப்புறம் ரெண்டு பேரும் அமைதியா இருக்காங்க. அதுக்கு அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோன அந்த போட்டோகிராஃபரும் அவனோட வீட்டுல ரெண்டு பேரும் பயங்கர ரொமான்டிக்கா இந்த கயிறுலாம் கட்டி ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த சீன் முடிஞ்சிருது. அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஆங்கரையும் இந்த பொண்ணையும் கட்டுறாங்க. சோ ஃபைனலா உங்களுக்கு அது கிடைச்சிருச்சு, இப்போவாது நீங்க எதிர்பார்த்த அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் அமைதியா இருக்க. மறுபடியும் கதைக்குள்ளே வந்துடுறாங்க. கதைக்குள்ள வந்தா இந்த பொண்ணு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வரும்போது அவன் ஹஸ்பண்ட் அங்க இருக்கான். என்ன மேடம் ஃபன்னா எப்படி ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவ இல்ல நான் ஜஸ்ட் சும்மா இருந்தேன், வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆனா யாரும் உனக்கு செட் ஆகல, அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதுக்கு அவன் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அவ எனக்கு டயர்டா இருக்கு, நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அவ போன பிறகு இவளுக்கு அந்த சிரிப்பு போயிடுது. ஏதோ ஒரு மாதிரி டல்லா இருக்கான். ஆக்சுவலி அவன் ஏன் டென்ஷன் ஆறான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹால் பாஸ் அப்படின்ற விஷயத்தை எடுக்கும்போதே மந்த்லி ஒன்ஸ் ரெண்டு பேரும் பண்ணணும். ஆனா வந்து யார் பண்ணாலும் அது வந்து ஓப்பனா சொல்லிடணும், அவங்களுக்குள்ள எந்த ஒளிவு மாதிரி இருக்கக்கூடாது, நான் பண்ணாலும் சொல்லிடுவேன் நீ பண்ணாலும் சொல்லணும் அப்படிங்கறத அவங்களோட டீலா வச்சிருந்திருக்காங்க. சோ நம்ம வைஃப் ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிறாளோ அப்படின்னு சொல்லி தான் அவன் டல்லா இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல ஹீரோயின் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஸ்டுடியோல இருந்து வெளியே வரா. இவ வெளியே வரும்போது மறுபடியும் அந்த மாப்பிள வரான். இவனை பார்த்ததும் இவளுக்கு இவன் ஏன் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு தெரியலையா அப்படிங்கிறான். அதுக்கு இந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு டைம் உனக்கு சொல்லணுமா, ஒத்துக்கிறேன் அன்னைக்கு ஒரு நாள் நைட் நடந்துச்சு, அது அவ்வளவுதான், அது ஃபினிஷ், நீ அதுக்காக என்ன ஃபாலோ பண்றதுலாம் தப்பு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதுக்கு அவன் அமைதியாவே இருக்கான். சரி நிச்சயம் என்ன ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்ப டக்குனு அந்த பொண்ணு இழுத்து பிடிச்சி ஏறான். அதுக்கப்புறம் இவ்வளவு அவனை தள்ளி விடாம அவனுக்கு பயங்கரமா கம்பெனி தரா. இதோட எண்டிங்கா ரெண்டு பேரும் ரூம்குள்ள போயிடுறாங்க. சோ இது ஒரு டைம் ரெண்டு டைம் இல்ல, அதுக்கு பிறகு இது ரெகுலராவே நடக்க ஆரம்பிச்சிருது. இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவன் என்ன சொல்றான்னா நான் உன் போட்டோ ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன், ஆனா நீ கவலைப்படாத உன் ஃபேஸ் எல்லாம் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஃபர்ஸ்ட் அவ வேணாங்கறா. அதுக்கப்புறம் ஓகே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் போட்டோ எடுத்துட்டு அதை சோஷியல் மீடியா எல்லாம் போட்டு விட்டுறான். அதை யாரோ பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ரெகுலரா ஒரு கிளப்புக்கு வருவான். அந்த கிளப்புக்கு வந்துட்டு இருக்கான். வரும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் மூலமா பாக்குறவங்க. அவங்க கிட்ட போய் ஹீரோ என்ன சொல்றானா என்ன மச்சி ஜாலியா போன் பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். டேய் வாடா வாடா இங்க பாறா பயங்கரமா இருக்கு, யாருன்னே தெரியல செம்மையா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ காட்டுறாங்க. அதுக்கு அவனும் உண்மையிலே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கான். அப்பதான் அவனுக்கு புரியுது இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால உத்து பார்த்த பிறகு தெரிஞ்சிருது அதுவும் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி. உடனே பயங்கர டென்ஷன் ஆகி அவன் ஒய்ஃபுக்கு போன் பண்ணி உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே டென்ஷனோட அவளை பார்க்க போயிட்டு இருக்கான். அங்க போயிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா இப்ப எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் போட்டோ ஷூட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. பொய் சொல்லாத, இப்பதான் நான் மேரி கால் பண்ணேன், போட்டோ ஷூட்டும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, 2 டேஸ்க்கு எந்த ஒர்க்கும் கிடையாதுன்னு சொல்லி இருக்காங்க, ஆனா நீ இப்ப எங்க போற அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் அமைதியாவே இருக்கா. தெரியும் நீ எங்க போறன்னு எனக்கு தெரியும், இதுக்கு என்ன பதில் சொல்ற பாரு அப்படின்னு சொல்லி அந்த போட்டோஸ்லாம் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டுறான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு சாரி அப்படிங்கிறா. எது சாரியா, வெறும் சாரியா, யாரு இவன் அப்படின்னு சொல்லி அவனை பத்தி இவன் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவ கார்னர், அவன் பேர் கார்னர் அப்படிங்கிறா. நான் அவனை ஹால் பஸ்ல தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவன் சொல்றா. உடனே அவன் டென்ஷன் ஆயிடுறான். நான் அன்னைக்கே உங்ககிட்ட கேட்டேன்ல, அப்ப என்ன சொன்ன நீ, பார்க்கலன்னு சொன்னல அப்படிங்கிறான். ஒத்துக்கிறேன் நான் போய் சொல்லிட்டேனா, இப்போ ஓகேவா, நான் போய் தான் சொன்னேன் என்ன போ அப்படிங்கிறா. அதுக்கு ஹீரோ நம்மளோட அக்ரிமெண்ட் என்ன, நான் யார் கூட பண்ணாலும் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்திருக்கேன், நீ யார் கூட பண்ணாலும் என்கிட்ட சொல்லணும்ல, இப்போ என்கிட்ட மறைக்கிற அப்படின்னா என்ன சொன்ன, நீ ஏமாத்திரியா அப்படி சொல்லி அவளை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடறான். இவன் திட்ட அந்த ஹீரோ அழுதுகிட்டே இருக்கா. அப்புறம் இந்த சீன் முடிஞ்சதும் மறுபடியும் அந்த ஆங்கர் காட்டுறாங்க. சோ நீங்க உங்க பார்ட்னர் கிட்ட சொல்லாம அதை பண்ணிருக்கீங்க, தப்பு தானே மேடம் அப்படின்றாவ. இது எல்லாத்துக்கும் ஹீரோ நம்ம இதே தான் இருக்கா. பாருங்க ஆடியன்ஸ், சோ இதுதான் கம்யூனிகேஷன் பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம லைஃப் ரொம்ப பாதிக்கும். சோ இவங்களுக்குள்ள மியூச்சுவலா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க, அந்த மியூச்சுவலான விஷயத்துல இவங்க ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால தான் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி வள்ளி விட்டுட்டு இருக்கா. சரி ஓகே. அப்புறம் இந்த சீன் முடிஞ்சிருது. அடுத்த சீன்ல அந்த ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் அழுதுட்டே வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசுறான். இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், உண்மையில எதுவும் தப்பு இல்ல, நான் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணேன், என்ன மன்னிச்சிரு, என்ன பார்த்தா எனக்கு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதுட்டே வந்து பேசுறான். இவன் பேச பேச நம்ம ஹீரோன்னு அழுந்துடுறா. ஆனா என்ன சொல்றா அப்படின்னா எனக்கு கொஞ்ச நாள் தனியா இருக்கணும், என்னால டக்குனு இதை ஏத்துக்க முடியாது, சோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரேக் இருந்தா மட்டும்தான் இதை நம்ம ரெண்டு பேரும் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டே அங்கிருந்து போயிடுறா. ஹீரோயின் போக போக அவன் அழுந்துட்டு அங்கே நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல மறுபடியும் இந்த போட்டோ ஸ்டுடியோக்கே அந்த மாப்பிள வந்துடுறான். அது ஹீரோயின் அவனை பார்த்து நான் என் மேரேஜ் லைஃப் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், சோ லைஃப்ல திரும்பி வராத அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவன் சரி ஓகே நமக்குள்ள அதெல்லாம் வேணாம், அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் ஃப்ரெண்டு வேணாம் ஒண்ணு வேணாம், ஜஸ்ட் குட் பை, இதோட முடிச்சுக்கலாம் எல்லாமே, நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணாம இருக்கலாம், சோ என் லைஃபுக்கு அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு சொல்லி போடுறாங்க. 1 மந்த் கழிச்சு ஹீரோயின் ஹீரோ மீட் பண்றாங்க. மீட் பண்ண பிறகு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா இப்போ கோவம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்தே உங்க மேல கோவம் இல்ல, சோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, தப்பு என் மேல இருக்கு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வளர்ந்த மாதிரி சொல்றா. அதுக்கு ஹீரோவும் இல்ல நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லன்னு சொல்லி நம்ம வெளியே போகணும், அதான் நான் பண்ண பெரிய தப்பு, சோ இதுக்கு மேல உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்புறம் அந்த சீனே பயங்கர லவபிளா இருக்கு. அந்த லவபிளோட சேர்த்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா ஒரு சூப்பரா ஒரு சம்பவம் பண்றாங்க. இந்த சம்பவம் முடிஞ்சதும் அந்த ஆங்கர் பண்ற பொண்ணை காட்டுறாங்க. அவ சிரிச்சிட்டே இருக்கா. அப்போ ஹீரோயின் சொல்றா சோ அதுக்கப்புறம் தான் எங்க லைஃப் நார்மல் ஆச்சு. சோ இந்த விஷயம் இப்போ நான் சொல்றதுக்கு ஏன் தயங்காம இதை ஓப்பனா சொன்னேன் அப்படின்னா சோ எங்களை மாதிரி சில பேர் விருப்பம் எல்லாம் இருந்து இந்த மாதிரி ஹால் பாஸ் இந்த சென்டர் இந்த மாதிரிலாம் மாட்டி தப்பு பண்ணி உங்க லைஃபை வந்து கெடுத்துக்க வேண்டாம்ன்றதுக்காக தான் நான் இவ்வளவு ஓப்பனா சொல்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்காக தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச், இவ்வளவு ஓப்பனா யாரும் வந்து அவங்களுடைய குறை நிறைகள் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, பட் நீங்க சொல்லியிருக்கீங்க உங்களுடைய இதை வந்து எங்களுக்கு புரியுது, உங்க ஸ்டோரியில இருந்து நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் வந்து கப்புள்ஸ்குள்ள ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மணி அளந்து விட்டுட்டு இருக்கா. நார்மலாவே நிறைய பேசுவா போல இதுல ரொம்ப வந்து
வந்து பீக்ல பேசுற மாதிரி அந்த பொண்ணு பேசிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபைனலி நான் ஓகே மேம், இப்போ லைஃப் இஸ் ஸ்மூத் அப்படின்ட்டு இங்க என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றா. யா தேங்க்யூ, வாங்க 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 மேம், கண்டிப்பா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கிருந்து போயிடுது. சோ இன்னைக்கு நம்ம இந்த எபிசோட்ல சில விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம். இதே போல அடுத்த எபிசோட்ல வேற ஒரு கெஸ்டோட நம்ம மீட் பண்றவங்கள அப்படின்னு சொல்லி இந்த ஷோவை முடிச்சிடறா. அந்த ஷோ முடிச்ச பிறகு அவள் அவரும் அவனும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றான்னா, நீ பண்ணிக்கிட்டு இருக்க ஷோ எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு அவன் கேட்கறான். அதுக்கு அந்த ஆங்கர் பொண்ணு பல கப்பிள்ஸோட லைஃப்ல இருக்கிற பிரச்சனையை சொல்லும்போது இன்னும் பல கப்பிள்ஸ் சேஃப் ஆகுறாங்க. சோ இது நல்ல விஷயம் தான், நான் அப்படிதான் இதை பாக்குறேன் அப்படின்னு அவன் சொல்றா. சோ இதுல இருந்து நான் கத்துக்கிட்டது, நான் உங்ககிட்ட எப்பயுமே கம்யூனிகேஷன் கரெக்டா கொடுப்பேன், உன்னை எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றா. அப்புறம் ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. இந்த எபிசோட் அப்படியே முடிச்சிடறாங்க. பார்க்க போற எபிசோட் நேம் பெஞ்சிங். இந்த எபிசோட் ஆரம்பிச்சதும் ஒரு வாலிபால் கிரவுண்ட் காட்டுறாங்க. அதுல இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமுமே பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க. ஸ்கோர் போர்டு காட்டுறாங்க. ஸ்கோர் போர்டு பார்த்தா ரெண்டு பக்கம் டீமுமே பயங்கரமா தான் விளையாடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஸ்கோர் தான் வித்தியாசமே இருக்கு. இந்த பக்கம் ஒரு பொண்ணு காட்டுறாங்க. அந்த பொண்ணு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. யாரா அந்த பொண்ணு, ஏன் இந்த பொண்ணுக்கு மட்டும் ஸ்லோ மோஷன்ல காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தானே பாக்குறீங்க. வேற யாரும் இல்ல, இந்த பொண்ணு தான் இந்த எபிசோடோட ஹீரோயின். அப்புறம் ஒரு வழியா ஸ்கோர் பண்ணி இந்த கேம் அந்த பொண்ணு ஜெயிச்சிடுது. அப்புறம் என்ன, வழக்கமான ஹீரோ டீம் ஜெயிச்சிடுறாங்க. இவங்க ஜெயிச்சிட்டு ஆறாவரமா கத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இந்த எபிசோட பத்தி நான் டைட்டில் கார்டு போடுறாங்க. அப்புறம் டைட்டில் கார்டு முடிச்சதும் இந்த ரொம்ப பேசுவாளே நம்மால அவளை காட்டுறாங்க. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களை மறுபடியும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ல ஒரு போட்டோகிராஃபரோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பார்த்தோம். அது நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுத்துச்சு. அதே போல ஒரு புது ஸ்பெஷல் கெஸ்ட்டை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா. உடனே டக்குன்னு கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளை காட்டுறாங்க. ஹீரோயினும் அவ டீம் மேட்ஸும் குடிச்சிட்டு இருக்காங்க. என்னடி இன்னைக்கு ஃபுல்லா ஸ்கோர் தான் போல, வேற லெவல், எல்லாரும் ஒன்னதான் பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த டீம்ல இருக்கிறவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா போதுமே ஓவரா கலாய்ப்பீங்களே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த இன்ட்ரெஸ்ட் குறையாம இருக்கிறதுனால தான் நான் ஒரு டைம் இந்த மாதிரி கோல் போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னடா பேசிட்டு இருக்குன்னு டக்குன்னு பேசலையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திரும்பி பார்க்கறா. திரும்பி பார்த்தா அங்க குளிச்சிட்டு இருக்க ரெண்டு பொண்ணுங்க ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருத்தர் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதை ஹீரோயின் பார்த்ததும் ஷாக் ஆயிடுறா. ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அவளோட ரியாக்ஷன் நமக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி பாக்குற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அப்புறம் அடுத்த சீன்ல இவங்க டீம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த கேம்ப் ஃபயர் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்ன இவங்க வின் பண்ணாங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் அந்த கேம்ப் ஃபயருக்கு போறா. ஏ கைலா வா கைலா அப்படின்னு சொல்லி எல்லாம் கத்துறாங்க. உடனே அங்க இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோயின் என்கரேஜ் பண்றாங்க. இன்னைக்கு வேலைனா நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருக்க முடியாது, சான்ஸே இல்ல, இன்னைக்குமே கைலானா கைலா தான் அப்படின்னு சொல்லி இவளை பத்தி அங்க எல்லாருமே ரொம்ப பெருமையா பேசுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, வெக்கப்படுறா, குனிரா, இன்னும் சிம்பிளா சொன்னா ரொம்ப தன்னடக்கத்தோட இருக்கா. அப்புறம் என்ன சொல்றா அப்படின்னா, நான் எப்பவுமே வின் பண்றதுக்கு காரணம் என்னன்னா நான் கேம்ல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பேன். சோ அதுதான் என்ன இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. என் கவனம் சிதறாம நான் ஒவ்வொரு முறையும் விளையாடும் போதெல்லாம் கண்டிப்பா ஜெயிச்சிருக்கேன். சோ கவனம் சிதறல் அப்படிங்கிறது இல்லாம இருந்தா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உடனே அதுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பாரா கையில கேம் நல்லா விடுறா, நல்லா அட்வைஸும் பண்றா போல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன்ல பார்த்தா இவங்க டீம் மொத்தமா வச்சு அவங்க கோச் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க கேர்ள்ஸ், உங்களை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. சோ இது வரைக்கும் ஓகே. சோ இதுக்கு மேல போறது செமிஃபைனல்ஸ், நம்ம இன்னும் நல்லா ஃபோக்கஸ்டா இருக்கணும், ஏன்னா அடுத்தது நம்ம பார்க்க போற எல்லாமே ரொம்ப டஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கோச் அவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவங்க டீம்ல ஒரு பொண்ணு இருந்திருக்கு. அந்த பொண்ணு அவங்க ஃபேமிலி இஷ்யூவால இந்த டீம் விட்டு வெளியே போயிருக்கு. அதனால இப்ப இவங்க டீம்ல ஒரு ஆள் கம்மியா இருக்காங்க. அதனால அந்த கோச் என்ன சொல்றானா, அந்த பொண்ணு நம்ம டீம் விட்டு போனது கண்டிப்பா நமக்கு ஒரு பெரிய லாஸ் தான். சோ அதை ரிப்ளேஸ் பண்ற விதமா நம்ம டீமுக்கு புதுசா ஒரு பொண்ணு வர போறா அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு பொண்ணை இவங்க டீமுக்கு அறிமுகப்படுத்துறா. ஓ எல்லாரும் பாருங்க, இவ பேர் தான் மார்ஷல், இவ மணிலால இருந்து வந்திருக்கா, வெரி டேலண்ட் கேர்ள். நான் இவள டீமுக்காக ரெக்ரூட் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பா தெரியும் இந்த பொண்ணோட டேலண்ட் எப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை பத்தி பெருமையா இந்த டீம் கிட்ட இந்த கோச் சொல்லிட்டு இருக்கா. இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ அந்த பொண்ணை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் கோச் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கைலா இது உன்னோட ஜூனியர், நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் ட்ரிக்ஸ் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சொல்லி கொடு, என்னதான் அவங்க அங்க விளையாடிட்டு இருந்தாலும் அங்க வேற இங்க வேற இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு அந்த பொண்ணை தனியா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த பொண்ணை இன்ட்ரோடியூஸ் ஆன பிறகு இவங்களே ரெண்டு பக்கம் பிரிஞ்சு ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல, ட்ரைனிங் ரொம்ப மோசமாலாம் இல்லாம ரெண்டு பக்கமே நல்லா விளையாடுறாங்க. இது ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த பக்கம் ஹீரோயின் எவ்வளவு டஃப் கொடுத்து விளையாடுறாளோ அந்த பக்கம் அந்த மார்ஷல் அப்படின்னு சொல்லி அந்த புது பொண்ணு பயங்கரமா டஃப் கொடுத்து விளையாடுறா. விளையாட்டு முடியும் போது பார்த்தா உண்மையிலே நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை பார்த்து ஷாக் ஆயிடுறா. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு செமையா விளையாடுது. அப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோயின் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. இவ குளிக்கும் போது அந்த மார்ஷல் பொண்ணு உள்ள வருது. நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. குளிச்சுக்கோங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே கேஷுவலா குளிக்கிறவ இந்த பொண்ணை பார்த்ததும் ஒரு மாதிரி ஷையா திரும்பி குளிச்சிட்டு இருக்கா. அப்புறம் குளிக்கும் போது பேசிட்டு இருக்காங்க. நான் உங்க டீம்ல வந்தது உனக்கு ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குது. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றானா, ஏன் இப்படி கேக்குறீங்க, ஹாப்பி தானே அப்படின்னு சொல்றா. இல்ல நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஏ கைலா கொஞ்சம் வந்து எனக்கு முதுகு சோப் போட்டு விடுவல அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு ஹீரோயின் கொஞ்சம் தயக்கமாவே போட மாட்டேன்னு சொல்லாம போடுறேன்னு சொல்லாம கொஞ்சம் தயங்கி போய் கடைசியில போயிட்டு அந்த பொண்ணுக்கு முதுகு சோப்பும் போட்டு விடுறா. அப்புறம் இந்த மாதிரி ஹீரோயின் சோப் போட்டு இருக்கும்போது இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம அந்த ஆங்கர் பொண்ணை காட்டுறாங்க. சோ புரியுது எல்லாருக்கிட்டையும் துருதுருன்னு பேசுற நீங்க அந்த பொண்ணை பார்த்தா மட்டும் ரொம்ப ஷையாவோ பம்மி நடக்கிறதுக்கோ என்ன காரணம், அவங்கள பார்த்து நீங்க எக்ஸைட் ஆயிருக்கீங்க அப்படிதானே மேடம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு, நீங்க சொல்றது உண்மைதான், என்னமோ தெரியல, நான் அதுக்கு முன்னாடி அந்த பாத்ரூம்ல நிறைய பேருக்கு குளிச்சிருக்கேன், ஆனா அப்பலாம் எனக்கு அந்த ஃபீல் வந்ததே இல்ல, ஆனா இந்த பொண்ணு பக்கத்துல இருக்கும்போது மட்டும் ரொம்ப ஷையா ஃபீல் ஆகும், ஒரு மாதிரி டிஃபரெண்ட் ஃபீல், அதை சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. உடனே அதுக்கு அந்த ஆங்கர் பொண்ணு ஓகே இல்ல அந்த பொண்ணு கொஞ்சம் பசங்க மாதிரி டாமினண்டா இருக்கிறதுனால கூட உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கலாம், மேபி இதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அவளை பேச விடாம
வழக்கம் போல இவளா நிறைய பேச ஆரம்பிச்சிடுறா. சரி ஓகே, மறுபடியும் இந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த பொண்ணோட ஃபிளாஷ்பேக் குள்ளே போயிடுறாங்க. வழக்கம் போலவே நம்ம ஹீரோயின் டீம்ஸ் மொத்தமா சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த சொந்த கதை, சோ கதை, ஊர் நாயம் இதெல்லாம் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட் இருக்காளடி, அவளுக்கு 3 லவ்வராம், அதுவும் எல்லாம் முடிஞ்சிருச்சாண்டி அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறா. இவன் ஏன் ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறா அப்படின்னா, இந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டை கண்ணி பொண்ணு நினைச்சிட்டு இருப்பா போல. அவளுக்கு ஆல்ரெடி 3 லவர் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த அளவுக்கு ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறா, வேற எதுவும் இல்ல. அப்புறம் இந்த சீன் முடிஞ்ச பிறகு அடுத்த சீன்ல கோச் வந்து எல்லா பொண்ணுங்களையும் ஏதோ அவுட்டிங் மாதிரி கூட்டு போறாங்க. அவுட்டிங் மாதிரி போய் அங்க ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. என்ஜாய் பண்றது மட்டும் இல்லாம கோச் அப்படிங்கறத கோச் அங்கேயும் நிரூபிக்கிறா. ஏன் அப்படின்னா அங்கேயும் கயிறு இருக்கிற மாதிரி ஒரு காம்படிஷன் வச்சு இந்த கேர்ள்ஸ்குள்ள நிறைய போட்டி எல்லாம் வைக்கிறா. இந்த கயிறு இருக்கிற போட்டியில நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ தோத்தறா. அந்த மார்சல் பொண்ணு ஜெயிச்சிடுது. இதனால ஹீரோயின் ஒரு மாதிரி சேடா ஃபீல் பண்றா. சரி அந்த கேம் தானே போனா போகுது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து நிறைய கேம் வைக்கிறாங்க. ஆனா மேக்ஸிமம் கேம்ல இந்த மார்ஷல் இருக்கா இல்லையா, அந்த மார்ஷல் டீம் தான் ஜெயிக்குது. ஒரு கேம்ல ஹீரோயின் ஜெயிச்சாலும் இன்னொரு கேம்ல அந்த மார்ஷல் பொண்ணு ஜெயிக்குது. அதே மாதிரி நீச்சல் போட்டியிலும் பார்த்தா ஒரு ஜஸ்ட் மிஸ்ல அந்த மார்ஷல் பொண்ணு ஹீரோயின் ஜெயிச்சிடுறா. இதனால ஹீரோயினுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு ஈகோ வந்துருது. அதுக்கப்புறம் அவங்க அவுட்டிங்லாம் முடிச்சுட்டு நைட் வந்து ஹாஸ்டல்ல இருக்காங்க. ஹாஸ்டல்ல இருக்கும்போது ஹீரோயினும் மார்ஷல் மட்டும் தனியா இருக்காங்க. அப்ப ஹீரோயின் மார்ஷல் கிட்ட பேசுறா, நீ என் கூட போட்டி போடுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, கைலா நீ நம்ம டீமோட கேப்டன், நான் எதுக்கு உன் கூட போட்டி போட போறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இல்ல நீ பண்றது எனக்கு அப்படிதான் தெரியுது, நீ என்ன மட்டும் டார்கெட் பண்ணி போட்டியா நினைக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கு மார்ஷல் அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீ தான் அப்படி நினைச்சுக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றா. அது மட்டும் இல்லாம டு பி ஹானஸ்ட் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், இப்ப கூட நீ பக்கத்துல இருக்கிற, உன்னை இழுத்து பிடிச்சி டக்குனு ஒன்னு பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் ஷாக் ஆகி ஒரு மாதிரி ஷிவரிங் ஆக ஆரம்பிச்சிடுறா. இவ ஷிவரிங் ஆனதும் அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா இவளை அப்படியே லாக் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் பிடிக்கும் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, உனக்கு அது தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு பண்ணிடுறா. அப்புறம் அந்த பொண்ணு தள்ளி விட அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பொண்ணு பண்ணுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா இவளும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இவங்க ரெண்டு பேரும் அந்த ஹாஸ்டல் பெட்ரூம்லயே பயங்கர தரமா சம்பவம் பண்றாங்க. இந்த சீன்ல ஹீரோயினை பார்க்கும்போது ஏமா நீயாமா இப்படி அப்படின்னு சொல்லி கேட்கற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை விட டஃப் கொடுத்து பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் இந்த சீன் முடிஞ்ச உடனே டக்குனு அந்த ஆங்கர் பொண்ணை காட்டுறாங்க. சோ உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கர் பொண்ணு கலாய்க்க நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு, ஆமா எனக்கு ரொம்ப டிஃபரெண்ட் ஃபீல், சீரியஸா பசங்க கிட்ட கூட எனக்கு அந்த ஃபீல் வந்தது இல்ல, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஃபீலிங்ஸ்க்கு பையன் பொண்ணு அப்படிங்கிற வித்தியாசம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவளோட ஸ்டோரியை பத்தி பேசிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோயின் ஃபிளாஷ்பேக்ல இது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த மார்ஷல் பொண்ணு ஓகே ஓகே, ஆனா நான் மணிலால நிறைய பேர் கூட பண்ணியிருக்கேன், பசங்க கூட பண்றதும் ஒரு வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயின் பசங்க கூடயா, அப்ப நீ 2 பேர் கூடயும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்ல பசங்களை விட பொண்ணு கூட பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டே இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அதுக்கடுத்த சீன்ல நம்ம கோச்சையும் அந்த டீமையும் காட்டுறாங்க. நம்ம டீமே சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டோம், இதெல்லாம் உங்களால தான், வேற லெவல் அப்படின்னு சொல்லி இந்த கோச் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கா. கூட அவளும் சேர்ந்து ஹாப்பியா இருக்கா. அப்புறம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுனால இவங்க வழக்கம் போல நைட் கேம்ப் ஃபயர் பண்றாங்க. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல ஹீரோனை கலாய்க்க அவ கொஞ்ச நேரம் பேசிட்டு சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிடுறா. இவன் மேல போனதும் அந்த நேரம் பார்த்து மார்ஷல் பொண்ணு அங்க வருது. ஹே மார்ஷல் கமான் கமான் வா நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அவ வந்த உடனே என்ன கேக்குறா அப்படின்னா கையில எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. கையில இப்பதான் ரெஸ்ட் ரூம் போனா மேல இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மேல நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வரா. வெளியே வரும்போது அங்க ஒரு பையன் ஹீரோயினை லாக் பண்ணி, நான் எத்தனை நாள் ஒரு பிராணி சுத்துறேன், உனக்கு தெரியவே தெரியாதா, எனக்கு நீ வேணும், எப்ப நீ முடிவு சொல்ல போற சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு உன்னை பிடிக்கல, நான் பல டைம் சொல்லிட்டேன்ல, சும்மா வந்து தொந்தரவு பண்ணாத, ஒரு டைம் தான் சொல்ல முடியும், எத்தனை டைம் உனக்கு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போக ட்ரை பண்றா. ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னா நீ கண்டிப்பா தேவை, அட்லீஸ்ட் ஒரு நாளாவது அப்படின்னு அவளை அப்படி இப்படி சொல்லி மிரட்டிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் சண்டை மாதிரி ஆயிடுது. அந்த நேரம் பார்த்து அந்த மார்ஷல் பொண்ணு வந்துடுறா. கையில பக்கம் வந்து அவள இனிமே உன்னை இவ பின்னாடி பார்க்கவே கூடாது, ஒழுங்கு இங்கிருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டையை வச்சு அவனை மிரட்டுறா. உடனே அவனும் அங்கிருந்து சாரி கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிடுறான். அப்புறம் அவன் போன பின்னாடி நம்ம ஹீரோயின் அந்த மார்ஷல் பொண்ணு கூட பேசிட்டு இருக்காங்க. நீ ஏன் டல்லா இருக்க, விடு, லைஃப்ல இந்த மாதிரி பொறிக்க பசங்க நிறைய பேர் வரதான் செய்வாங்க, அதெல்லாம் நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லி இந்த மார்ஷல் பொண்ணு சொல்லுது. அதுக்கு ஹீரோயின் இல்ல எனக்கு இந்த மாதிரி பசங்களை பார்த்தாலே பயம், பாரு எப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி, நல்ல வேலை நீ வந்த, இல்லனா என்ன பண்றதுன்னு நீ தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, நீ கேம்ஸ்ல ஸ்டடீஸ்ல எல்லாம் சூப்பர், பட் நீ தைரியமா இருக்கணும், இந்த மாதிரி விஷயத்துல பசங்கன்னா பெரிய ஆளா கிடையாது இல்ல, பசங்க நல்ல பசங்களும் இருக்காங்க கெட்ட பசங்களும் இருக்காங்க, நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு அட்வைஸ் பண்றா. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு பசங்களை விட உன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறா. அப்புறம் இந்த மாதிரி சொன்ன உடனே டக்குனு அந்த பொண்ணுக்கு ஒரு மேல சாஃப்ட் கார்னர் வந்து நம்ம ஹீரோயினை ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சறா. அப்புறம் அங்க யாரா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டு 2 பேரும் அங்க இருக்கிற ரூம்குள்ள போய் தரமா சம்பவம் பண்றாங்க. இவங்க இந்த மாதிரி சம்பவம் பண்ணும்போது இந்த முதல்ல போனால அந்த பையன் அவன் அங்கே தான் ஒளிஞ்சிருப்பான் போல. மெதுவா அங்க இருந்து வந்து இவங்க 2 பேரும் பண்றத மொத்தமா செல்போன்ல வீடியோ எடுத்துறான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில விடிஞ்சிருது. இந்த பொண்ணு வழக்கம் போல ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வரா. வெளியே வரும்போது அவர் போனுக்கு ஒரு SMS வருது. என்னடா அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்கு முன்னாடி நாள் நைட் இவங்க 2 பேரும் பண்ணாங்கல சம்பவம், அந்த சம்பவத்தை அவன் வீடியோ எடுத்து நம்ம ஹீரோயின் ஷேர் பண்ணிருக்கான். அதை பார்த்ததும் ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்க, நான் கூட தனியா பேசணும், நீ நேர்ல வா அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு அடுத்த சீன்ல அவன் சொன்ன இடத்துக்கு அவனை பார்க்கறதுக்கு ஹீரோயின் போறா. அங்க போனா ஏதோ ஹோட்டல் ரெசார்ட் மாதிரி இருக்கு. இவன் உள்ள போய் பார்க்கும்போது உட்காந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த
மிரட்டி இப்போ நான் சொல்றது நீ பண்ணியாகணும், இல்ல அப்படின்னா இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை பலவந்தமா அவன் அனுப்பிச்சிடறான். ஆனா அவன் பண்ண ஹீரோன் எந்த ரியாக்ஷனுமே இல்லாம தான் இருக்கா. டக்குனு இந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த ஆங்கர் பொண்ணை காட்டுறாங்க. அந்த ஆங்கர் பொண்ணு ரொம்ப கோவமா பேசுறா. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த மாதிரி கேடுகட்ட ஆம்பளைங்க இருக்கிறதுனால தான் நம்ம நாடு இன்னும் முன்னேறாம இருக்கு. ஒஸ்ட், சீரியஸா ஒஸ்ட். நீங்க கேஸ் கொடுக்க வேண்டியதானே அவன் மேல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு இந்த வீடியோ வெளியே வரது பிரச்சனை இல்ல, ஆனா என்னால மார்ஷல் பாதிக்கப்படக்கூடாது. சோ நம்ம ஊர்ல இன்னும் எத்தனை பேர் ஒரு பொண்ணு விரும்புறதை ஏத்துக்கிட்டாங்க, நீ ஏத்துக்கல, அதனால தான் அந்த தியாகத்தை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதுக்கு உடனே அந்த ஆங்கர் பொண்ணு, புரியுது நீங்க அவ மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க புரியுது, சரி அதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து அந்த மார்ஷல் பொண்ணு கிட்ட ஹீரோயின் சொல்றா. ஆனா அதுக்கு அந்த பொண்ணு எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருக்கு. இப்போ அந்த வீடியோ வெளியே வந்தா என்ன, இது ஜஸ்ட் கேஷுவல் தானே அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயின் டென்ஷன் ஆகி, இது கேஷுவலா, இது வெளியே வந்தா நம்ம ஸ்போர்ட்ஸ் லைஃபே பாதிக்கப்படும், அது இல்லாம நீ இப்பதான் நம்ம டீமுக்குள்ளே வந்திருக்க, உன்னை பத்தி எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நீ அதை யோசிச்சியா, உனக்காக தானே இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு, இங்க பாரு நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, ஜஸ்ட் அது ஒரு ஃபீல் பண்ணோம் அவ்வளவுதான், எனக்கு உன் மேல தனிப்பட்ட ஃபீல் எதுவுமே கிடையாது, இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னா அப்படின்னு நீ போய் இதை பண்ணிருக்க பாத்தியா, இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப கேஷுவலா சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இந்த பொண்ணு இந்த மாதிரி பேச பேச நம்ம ஹீரோயின் செம்ம காண்டாகிறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, ஓவரா ரியாக்ட் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் சோகமா அந்த ஆங்கர் கிட்ட, நான் உண்மையா இருந்த மாதிரி அவ என் மேல இல்ல போல, நான் தான் ரொம்ப கேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சோகமா சொல்றா. அதுக்கு அந்த ஆங்கர் பொண்ணு, எனக்கு புரியுது நீங்க உண்மையா இருந்த மாதிரி மார்ஷல் உங்க கூட உண்மையா இல்லாம இருந்திருக்கா, அவளுக்கு தேவை ஜஸ்ட் ஃபீல் ஒன்லி, ஆனா நீங்க அப்படி இல்ல, சரி அடுத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினால கேம்ல சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஏதோ ஞாபகம்லாம் வருது. ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணது, அவ கூட ஹாப்பியா சுத்துனது, அவ கூட பேசுனது அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீலிங்ஸ் அவளுக்கு வந்துகிட்டே இருக்கு. சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியல அவளுக்கு. அவளே என்ன பண்றா அப்படின்னா, சரி இதுக்கு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி நடந்துச்சு இல்லையா, அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே இவளே செல்ஃபா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஒரு புது ஃப்ரெஷ் போல்டு பொண்ணா வெளியே வரா. இவ வெளியே வரும்போது அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து என்ன கையில இன்னைக்கு நைட் பிளான் ஓகேவா, பிளான் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். அதுக்கு அவ என்னடா பிளான், என்ன பிளான் அப்படின்னு சொல்லி செம போல்டா பேசி அவன் கண்ணத்திலேயே சப்புனு ஒரு அப்பா போயிடுறா. இவ அடிச்சதை பார்த்தோன்னே அவன் ஆடி போயிடுறான். என்ன நினைச்சிட்டு இருக்க, வீடியோ தான் ரிலீஸ் பண்ண போற, பண்ணிக்கோ, எனக்கு எந்த விஷயம் கிடையாது, ஆனா நீ ரிலீஸ் பண்ண அப்படின்னா மாவன நீ அவ்வளவுதான், உன் கதையை முடிக்காம நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவ பயங்கரமா ட்ரிகர் ஆகி வேற லெவல்ல அவங்க கிட்ட கத்துறா. அவன் கத்துனதை பார்த்த உடனே சாரி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயப்படவே ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்சிருது. அப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தா இவங்க கோச் வந்து இந்த டீமுக்குள்ளே காம்படிஷன் வைக்கிறாங்க. அந்த காம்படிஷன்ல ஹீரோயின் கலந்துக்க ட்ரை பண்றா. ஆனா அந்த கோச் என்ன சொல்றா அப்படின்னா, நான் கூப்பிடுறேன், நீ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வேணா உட்காரு, நீ ஆல்ரெடி வீக்கா இருக்க, இப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி ஓரமா உட்கார்ச்சிடுறா. கோச் ஏன் அப்படி பண்றா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சீன்ல நம்ம ஹீரோயின் ரொம்ப வீக்கா இருந்தால அதனாலதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பொண்ணுக்கு பதிலா ரிப்ளேஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் கேம்குள்ள வரா. கேம்குள்ள வந்த பிறகு இதுல அந்த மார்ஷல் பொண்ணு விளையாடுறதுனால இந்த பக்கம் பயங்கரமா கேம் விளையாட ஆரம்பிக்கிறா. கேம் விளையாடி ஃபைனலா பார்த்தா நம்ம ஹீரோயின் ஜெயிச்சிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினும் கேம்ல மறுபடி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ரொம்ப ஹாப்பியாவும் ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் உங்க டீமே சேர்ந்து பயங்கரமா எகிர்றாங்க, குதிக்கிறாங்க, ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. எல்லாரும் ஃபைனல்ஸ் வெளியூருக்கு போறதுக்காக திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே அந்த லாக்கர் பக்கமா இருந்துட்டு பேக் பண்ணிட்டு இருக்கா. இவ பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னடா சவுண்ட் அப்படி சொல்லி வெளியே வந்து பார்த்தா பாத்ரூம்ல இருந்து நம்ம மார்ஷல் பொண்ணு வெளியே வரா. அவளை பார்த்த உடனே ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எதுவும் பேசல, அந்த பொண்ணாவே வந்து இவகிட்ட பேசுறா. கைலா, எனக்கு உன் ஃபீலிங்ஸ் புரிஞ்சிருச்சு, என்னால இன்னைக்கு கேம்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல, அது காரணம் நீதான். நான் இப்ப இல்ல, ஒரு 2 வீக்ஸாவே அப்படிதான் இருக்கேன், ஆனா எனக்கு இது ஒரு புது ஃபீலிங்கா இருக்கு, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கூட எனக்கு தெரியல அப்படின்னு அவ சொல்றா. அவ சொன்னதும் ஹீரோயின், இந்த ஃபீலிங் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும், இதை தான் இன்னைக்கு நான் சொன்னேன், ஆனா அது உனக்கு புரியல அப்படின்னு அவ சொல்ல, எனக்கு இப்ப முழுசா புரிஞ்சிருச்சு, என்னால நீ இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி செமையா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயினும் அவளோட லவ் அவளுக்கு கிடைச்சதுனால வேற லெவல்ல பயங்கரமா சம்பவம் பண்றா. அதுக்கப்புறம் பாத்ரூம்ல வச்சு ரெண்டு பேர் தரமா சம்பவம் பண்றாங்க. இந்த சீன் இந்த எபிசோட்ல டாப் நாச்சா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஆங்கர் பொண்ணு கட்டுறாங்க. அந்த ஆங்கர் பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கா. சோ உங்களோட லவ் உங்களுக்கு திருப்பி கிடைச்சிருச்சு, நீங்க சொல்லும் போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு அவ சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயினும் விழுந்து விழுந்து சிரிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த ஆங்கர் பொண்ணு நம்மள பார்த்து பேசிட்டு இருக்கா. லவ்க்கு தேவை முக்கியமா ட்ரஸ்ட், நீங்க உங்களை நம்பணும், அதுக்கப்புறம் உங்களோட பேரை நம்பணும், ஏன்னா நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம போன எபிசோட்ல கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னோமோ, அதே போல இவங்க மூலமா ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்படுறேன். அதே போல லவ் அப்படிங்கிறது பொண்ணு பையன் மேலேயோ பையன் பொண்ணு மேலேயோ அப்படிங்கிறது கிடையாது, யாருக்கு யார் மேல வேணா ஃபீல் வரலாம், அதுவும் நமக்கு இவங்களோட கதை மூலமா தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஆங்கர் பொண்ணு பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தேங்க்யூ மேடம், தேங்க்யூ, ஓகே மேடம், எங்களுக்காக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவகிட்ட பேச, அதுக்கு ஹீரோயினும் யா கண்டிப்பா எனக்கும் ஒரு நல்ல ஃபீல் இருக்கு, உங்ககிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணதுனால என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்புறம் லாஸ்டா ஃபைனலா அந்த ஆங்கர் பொண்ணு, ஓகே இன்னைக்கு எபிசோட்ல நம்ம ட்ரஸ்ட் பத்தி பார்த்தோம், இதே போல அடுத்த எபிசோட்ல வேற ஒரு கெஸ்டோட வேற ஒரு புது ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட ஷோவை முடிக்கிறா. அவ அந்த ஷோவை முடிச்ச பிறகு அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினும் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட் அப்படியே முடிச்சிடறாங்க. இந்த எபிசோட் நேம் பார்ட்டி அண்ட் பிளே. இந்த எபிசோட் ஆரம்பிச்சதும் எப்பவுமே ஷோ நடத்தவள அந்த ஆங்கர் பொண்ணு அவளை ஷோல கட்டாம டைரக்டா ஸ்டார்டிங்ல கட்டுறாங்க. அவ சிகரெட் பிடிச்சிட்டு யாரோ ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருக்கா. அந்த பையன் யார் அப்படின்னா அவளோட ஃப்ரெண்டு. அவன் அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஏய் நீ செமையா சிகரெட் பிடிக்கிற, சான்ஸே இல்ல, நான் கூட இந்த அளவுக்கு எல்லாம் பிடிச்சது இல்ல அப்படிங்கிறான். இவன் இப்படி சொன்னதும் இதடா சாக்கு அப்படின்னு சொல்லி சிகரெட் பிடிச்சு அவன் மேலே ஊதுறா. உடனே அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவ சிகரெட் பிடிச்சு ஊத டக்குனு இந்த பொண்ணு
பண்ணிடுறான். உடனே அந்த பொண்ணு அவனை ஸ்டாப் பண்ணி ஏய் வெயிட் எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு உனக்கு தெரியும்ல அதுவும் உள்ளதான் இருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் லவரை பத்தி அவங்க கிட்ட சொல்றான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் சீன்லயே இவளும் லவரும் அந்த மாதிரி சம்பவம் பண்ணிருப்பாங்க. நாமளும் இந்த 2 எபிசோட பார்க்கும்போது இவ ரொம்ப நல்லவ போல நிறைய இந்த மாதிரி விஷயங்களை பேசி நிறைய கப்பிள்ஸ் சேர்த்து வைப்பா போல சோ இவ லவருக்கு உண்மையா தான் இருக்கா அப்படின்னு நம்ம நினைச்சா அதாங்க இல்ல நான் அப்படி கிடையவே கிடையாது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற மாதிரி இங்க அவன் ஃப்ரெண்ட் கிட்ட தாறுமாறா பேசிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா ஏய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குடா அப்படிங்கறா. அதுக்கு அவன் எல்லா லிமிட்டுமே எனக்கு தெரியும் சும்மா நடிக்காத அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளும் வேணாம் அப்படிங்கறா. ஆனா வேணாம் அப்படி சும்மா தான் சொல்றாளே தவிர அவளும் கூட சேர்ந்து கம்பெனி கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்குனு இந்த பொண்ணோட லவர் வந்துடுறான். இவங்க 2 பேருக்கு என்ன பண்றதுனே தெரியல 2 பேரும் முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இந்த சீன் கட் பண்ணிட்டு இந்த எபிசோட் பத்தியான டைட்டில் கார்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் டைட்டில் கார்டு முடிஞ்ச உடனே இந்த ஆங்கர் பொண்ணே காட்டுறாங்க. ஹை ஹலோ வெல்கம் மறுபடியும் உங்களை எல்லாரையும் இந்த நிகழ்ச்சியில பாக்குறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். லாஸ்ட் 2 எபிசோடாவே நம்ம 2 விஷயத்தை கத்துக்கிட்டோம். ஒன்னு கம்யூனிகேஷன் ஒன்னு ட்ரஸ்ட். அது மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு எல்லாத்தை விட ரொம்ப ஃபன்னா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன சொல்றா அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறவங்க ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படிங்கறத தாண்டி அவங்க யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா அவங்க இருக்காங்க. சோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பாக்குறவங்களுக்கு மேல ஹைப் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சோ வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கூப்பிடுறா. முகத்தை முழுசா காட்டாம ஏதோ மாஸ்க் மாதிரி தான் போட்டு பேசிட்டு இருக்கா. அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா நான் ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட் சோ என்னோட வேலையே ட்ரக்ஸ் மாஃபியா இவங்களை பிடிக்கிறது தான். சோ அந்த மாதிரி ஒரு நாள் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணோட பிளாஷ்பேக்ல போறாங்க. பிளாஷ்பேக்ல போனா பயங்கரமா ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டில பார்த்தா ஒரு பொண்ணு ஹைட்டா வீடா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. அவ வேற யாரும் இல்ல அவ தான் இந்த எபிசோடோட ஹீரோயின். இப்ப மாஸ்க் போட்டு பேசிட்டு இருக்கால ஒரு பொண்ணு அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு அங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா எங்கெல்லாம் டீலர் இருக்காங்க எங்கெல்லாம் ஏஜென்ட் நடக்குது சோ இவங்கலாம் யார் அப்படின்னு சொல்லி இவங்களை மானிட்டர் பண்றதுக்காக இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கா. இந்த பொண்ணு இந்த மாதிரி கிளப்ல உட்கார்ந்து இருக்கும்போது உள்ள ஒரு சீனை காட்டுறாங்க. யாரோ 2 பேர் நல்லா போதை ஏத்திக்கிட்டு பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணி அந்த மாதிரி பயங்கரமா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் காட்டுறாங்க. இவன் என்ன பண்றா அப்படின்னா யார் யாரெல்லாம் பொருளை கை மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடவை பாத்துக்கிட்டே இருக்கா. இந்த சீனே எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப நம்ம தமிழ் படத்துல ஹீரோ ஏதாவது ஐட்டம் சாங்ல பேக்ரவுண்ட்ல ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். அப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சாங் ஓடிட்டு இருக்கும் இந்த பக்கம் ஹீரோ கண்டுபிடிப்பான் இல்லையா அதே மாதிரி இந்த பக்கம் சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம் ஹீரோனை காட்டுறாங்க. 2 சீனுமே ஒரே நேரத்துல ரன் ஆகுது. டக்குனு பார்த்தா ஒரு பக்கம் போல சம்பவமாவே இருக்கு ஒரு பக்கம் போல நம்ம ஹீரோயினோட இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்கும்போது டக்குனு டோர் ஓபன் ஆகுது. யாரா அப்படின்னு பார்த்தா ஒரு டீம் உள்ள வராங்க. ரைடு அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க. உடனே அங்க இருக்கிற எல்லாரும் அரக்க பறக்க ஐயோ குய்யோ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு வெளியே ஓடுறாங்க உள்ள ஓடி வராங்க. அந்த இடமே ஒரு கூத்தா இருக்கு. ஆனா வெளியே இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா அந்த கப்பிள்ஸ் இருக்கானுங்கல்ல அவனுங்க இன்னும் அதை நிறுத்தாம பயங்கரமா அந்த ரூம்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்கானுங்க. டேய் வெளியே நடக்கிறது என்னன்னு தெரியுதாடா இல்லையாடா பாருங்கடா வந்து புடிச்சிட்டு போயிடுறானுங்க அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. ஆனா எதை பத்தி கண்டுக்காம நாங்க இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவனுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த டீம்ல வந்த பெரிய போலீஸ் ஒருத்தன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவகிட்ட பேச வரான். இவகிட்ட பேசும்போது கூட இந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரி திரும்பி நின்னு பேசிட்டு இருக்காங்க. அவன் என்ன கேக்குறான் அப்படின்னா நீ சொன்னதை வச்சு நாங்க நிறைய பிடிச்சிட்டோம் ஆனா இன்னொரு ட்ரக் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். நான் ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கேன் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு நான் இங்க வந்து சோ நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் இன்னும் 2 பேர் தான் அவங்களை பிடிச்சிட்டா இந்த நெட்வொர்க் மொத்தமா நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ்காரங்க இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது டக்குனு இந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த ஆங்கர் பண்ற பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றானா எப்படி மேடம் கேட்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு உங்களுக்கு ரிஸ்கா இருக்காதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா ரிஸ்க் தான் ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ என்னோட லைஃப் தினம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியவே தெரியாது ஆனா எது வேணா நடக்கலாம் ரிஸ்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் லைஃப் அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே அந்த ஆங்கர் பொண்ணு மேடம் எனக்கு ஆக்ஷன் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்க ஸ்டோரி கேட்கறதுக்கு செமையா இருக்கு மேல சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை ஸ்டார்ட் பண்றா. அதுக்கு அடுத்த சீன்ல இதுக்கு முன்னாடி சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல ஒரு கப்பிள்ஸ் அவங்களோட ரூமுக்கு நம்ம ஹீரோயின் போறா. அங்க போய் பார்த்து அவங்க ஒரு முத்திர மாதிரி இருக்கு அதை அவ எடுத்துக்கிறா. அதுக்கு அடுத்த சீன்ல இந்த சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல கப்பிள்ஸ் அவங்க கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஆகி கடைசியில அவங்களே இவ்வளவு பார்ட்டி கூட்டு போற மாதிரி அவ பண்ணிடுறா. எப்பவுமே நீ வரவே மாட்டேங்கிற வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கூப்பிடுது. அதுக்கு நம்ம ஹீரோயினும் எதுவுமே தெரியாத மாதிரி இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒத்துக்காத மாதிரி நடிச்சு கடைசியில சரி வரேன் அப்படின்னு சொல்லி கார்ல ஏறி போயிடுறா. அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க வந்து பார்த்தா ஃபுல்லா பவுடராவே இருக்கு. பொண்ணுங்க பசங்க அப்படின்னு சொல்லி கேஷுவலா புடிச்சு ஊதிட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிடுது. என்னடே மொத்த பேர் மாட்டினீங்க இருங்கடா அப்படின்னு சொல்லி அவ யாரெல்லாம் என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா அங்க ஒரு பெரிய பாஸ் மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு நம்ம ஹீரோயின் அறிமுகப்படுத்துறா. அவன் உடனே பார்த்துட்டு ஏய் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். இல்ல பாத்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவன் இல்ல எங்கேயோ பார்த்திருக்கேன் நல்லா ஞாபகம் இருக்கு உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படிங்கிறான். அதுக்கு இவ இல்ல நான் நிறைய இந்த மாடல் பிளஸ் ஆட் எல்லாம் பண்றேன் அதுல ஏதாச்சும் நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லி அவன் அமைதியாயிடுறான். ஆனா அவனுக்கு அப்பயும் முழுசா டவுட் கிளியர் ஆகல. இவன் மேல அவனுக்கு ஒரு கண்ணு இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் நேரம் ஆக எல்லாரும் பயங்கரமா பவுடர் யூஸ் பண்றாங்க பார்ட்டியை செலிப்ரேட் பண்றாங்க. இது ஒரு சின்ன டேப்லெட் மாதிரி போடுறாங்க. அது போட்டதும் ஹீரோயினுக்கே ஞாபகம் எதுவுமே இல்ல. அவளுக்கு பார்க்கறதுலாம் டபுளா தெரியுது. அப்ப அந்த பெரிய பாஸ் என்ன பண்றான் அப்படின்னா டக்குனு வந்து ஹீரோயினை பண்ணிடுறான். இவ்வளவு அவனுக்கு கம்பெனி கொடுக்குறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் தட்டு மாதிரி அங்கிருந்து வெளியே வரா. வெளியே ஸ்டெப்ஸ்ல இறங்கி வரது மட்டும் தான் அவளுக்கு தெரியுது. ஆனா பார்த்தா ஸ்டெப்ஸ்ல அவன் மயங்கி விழுந்துடுறா. இவன் மயங்கி விழும்போது அங்க ஸ்டெப்ஸ்ல அவன் ஒருத்தன் ஏறி வரான். அவன் ஓடி வந்து நம்ம ஹீரோனை தாங்கி பிடிச்சிடறான். ஹீரோனுக்கு ஃபுல் மயக்கம் ஆயிடுது. ஆனா அவன் மயங்கிறதுக்கு முன்னாடி அந்த தாங்கி பிடிச்சான்ல அவனை கொஞ்சம் அரைங்குறையுமா அப்படியே மயக்கத்திலே பாக்குறா. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில விடிஞ்சா ஹீரோயின் ஒரு பெட்ல இருக்கா. யார் பெட்ரா அப்படின்னு சொல்லி எழுந்து பார்த்தா நைட் காப்பாத்தினால அவன் பெட்ல தான் இருக்கா. உடனே ஹீரோயின் ஏய் நீ யாருடா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கத்துறா. அதுக்கு அவன் ரிலாக்ஸ் நான் உன்னை எதுவும் பண்ணல நீ நேத்து மயங்கி இருந்த உன்னை ஜஸ்ட்
காப்பாத்தி கூட்டு வந்து இங்க பெட்ல வச்சிருக்கேன், அவ்வளவுதான், நீ டென்ஷன் ஆகாத, ஃபர்ஸ்ட் உள்ள பாரு, உள்ள உன் ட்ரெஸ் அப்படியே தான் இருக்கு, மேல துணியை வச்சுட்டு உள்ள ட்ரெஸ்ல நினைச்சுக்காத அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் அவளும் பார்த்துட்டு சாரி நான் தெரியாம கோவப்பட்டேன் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் நீ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறா. அவன் தெரியல, நான் வந்தேன், வர வழியில நீ கீழே விழுந்த, உன்னை தாங்கி பிடிச்சி நான் கூட்டு வந்தேன், ஆனா நீ என்ன தப்பா நினைச்சிட்ட அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு ஓகே ஓகே சாரி, நான் வேற டென்ஷன்ல உன்னை திட்டிட்டேன், பட் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஆங்கர் பொண்ணை கட்டுறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, பாத்தீங்களா மேடம், செம்மல்ல ஒருத்தர் உங்களை காப்பாத்திருக்காரு, வேற லெவலு, அவர் பார்க்க எப்படி இருந்தாரு, அழகா இருந்தாரா இல்ல எப்படி அப்படின்னு சொல்லி அந்த பையனை பத்தி விசாரிக்கிறா. அது உடனே ஹீரோயின் இல்ல இந்த அழகு இதை பத்திலாம் நம்ம யோசிக்க முடியாது, சோ எனக்கு அப்ப அந்த டீலர்ஸை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீலிங்கா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம நமக்கு ஏதாவது பிரச்சனை நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் அவன் மேல கோவப்பட்டேன், மத்தபடி அவன் நல்ல பையன் தான், சோ நம்ம ஃபர்ஸ்ட் எதையும் ஜட்ஜ் பண்ண முடியாது இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். ஓகே ஓகே மேம் எனக்கு புரியுது, சரி அடுத்து சொல்லுங்க அப்படின்னு அவன் கேட்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபிளாஷ்பேக்ல வராங்க. ஃபிளாஷ்பேக்ல வந்தா அந்த பெரிய போலீஸ் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோயினை திட்டுறான், அன்னைக்கு பிடிச்சிருக்கலாம் ஆனா நீ மிஸ் பண்ணிட்ட, இப்போ என்ன பண்றது, மறுபடியும் இது மாதிரி சான்ஸ் கிடைக்குமா, மறுபடியும் எப்படி இவங்க எல்லாம் ஒண்ணா கூடுவாங்க, மறுபடியும் நம்ம எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பேசுறான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, நான் ஒரு க்ளூ கண்டுபிடிச்சிருக்கேன், ஆக்சுவலி அவங்க பட்டர்ஃப்ளை அப்படின்னு ஒரு டேப்லெட் மாதிரி ஒன்று இருக்கு, அது யூஸ் பண்றாங்க, அதை தான் எனக்கும் கொடுத்தாங்க, சோ அது அதிக அளவு போதையா இருக்கு, அதை போட்டோம்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியாது அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், நான் அந்த பார்ல இருந்து வெளியே வரும்போது என்னோட பையன் காப்பாத்தினான், அவனும் இந்த பார்ல தான் வேலை செய்யறான், சோ அவன் மூலமா நான் மறுபடியும் போய் அவங்களை பிடிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஓகே குட், சீக்கிரமா பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரன் சொல்ல, அப்புறம் அந்த பொண்ணு அங்கிருந்து வந்துடுறா. அப்புறம் அதுக்கடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் இந்த ஃப்ரெண்ட் பிடிச்சால அந்த கப்பிள்ஸ் அவங்க இவங்கன்னு சொல்லி சேர்த்துக்கிட்டு மறுபடியும் அந்த பார்ட்டி நடக்கிற கிளப்புக்கு வந்திருக்கா. இந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, ஏய் நீ ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்ட, ஸ்மோக் பண்ண மாட்ட, எதையும் பண்ண மாட்ட, அட்லீஸ்ட் பசங்க வேணும்னா சொல்லு, நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இல்ல எனக்கு அது பிடிக்கும் தான், ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா தான் பண்ண தோணும், இல்லாட்டி அவ்வளவு தோணாது அப்படின்னு சொல்லி சிரிச்சு அந்த பொண்ணு கிட்ட பேசி மலிப்பிட்டு இருக்கா. இவங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன் நம்ம ஹீரோனை காப்பாத்தினால அவன் அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு இவங்களே பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கிட்டயும் வரான். என்ன மேடம் அன்னைக்கு பார்த்தது, அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஓ நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் நல்லா இருக்க மேடம், உங்க பேர் கூட என்னன்னு தெரியாது, உங்களை காப்பாத்திருக்கேன், ஆனா எதுவுமே நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு அவன் மறுபடியும் கேட்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரமா பேசிக்கிட்டே அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் அவ இன்வெஸ்டிகேட் பண்ற எல்லா டீடைல்ஸையும் சிஸ்டம்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கா. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு போன் வருது. யாரா போன்ல அப்படின்னு எடுத்து பார்த்தா இந்த காப்பாத்தினால அவன் கால் பண்றான். மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசுறான். அதுக்கப்புறம் இவ்வளவு உங்ககிட்ட பேசுறா. அதுக்கப்புறம் மேடம் மீட் பண்ணலாமே நம்ம ஒரு காஃபி அப்படின்னு அவன் சொல்லி கேட்க, சரி நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லி மீட் பண்றா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நிறைய இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வளருது. இது இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு நாள் ரெண்டு பேரும் ரொமான்ஸ் மூட் போயிடுறாங்க. ரொமான்ஸ் மூட் போய் இந்த குளிக்கிறோம்ல பாத்ரூம் டப், அதுக்குள்ள ஒரு பயங்கரமா சம்பவம் பண்றாங்க. இந்த சம்பவத்தை நீங்க பாஸ்ட் ஃபார்வர்ட்ல அடிச்சு பார்த்தா கூட 10 நிமிஷம் ஓடும், அந்த அளவுக்கு பயங்கர தரமா அந்த சம்பவம் இருக்கும். அப்புறம் அந்த மாதிரி பண்ணி முடிச்ச பிறகு அவனும் நம்ம ஹீரோயினும் பெட்ல ஒண்ணா இருக்காங்க. அவன் தூங்கிட்டு இருக்கான். அவன் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயின் கொஞ்சமா சிரிச்சுக்கிட்டு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமா ஸ்மைல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனும் எழுந்துறான். அப்புறம் ரெண்டு பேரும் நல்லா ரொமான்டிக்கா லவ்வபுல்லா கொஞ்ச நேரம் பேசிக்கிறாங்க. அப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. இந்த பொண்ணு கேஸ் பாக்குறது விட்டுட்டா போல இவங்க கூட தான் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்றா. மூவிஸ் பாக்குறது, அப்புறம் வெளிய அவுட்டிங் போறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டிவில மூவி பார்த்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு ரொமான்டிக் சீன் வருது. அந்த ரொமான்டிக் சீன் வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே மறுபடியும் அந்த ஸ்பாட்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. அப்புறம் இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது டக்குனு இதை கட் பண்ணிட்டு நம்ம அந்த ஆங்கர் பொண்ணை கட்டுறாங்க. மேடம் எப்பவுமே கேஸ் அப்படி சுத்துவீங்க, உங்களுக்கு அந்த ஆசை வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, ஏமா எனக்கும் ஃபீல் இருக்கும்ல, நான் போலீஸ் தான், பட் இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த ஆசை காமனா இருக்கிறது தானே அப்படின்னு சொல்றா. அதுக்கு இந்த பொண்ணு ஓகே ஓகே கரெக்ட் தான், மேல சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நான் அவனை ரொம்ப நம்பினேன், ஆனா அதுக்கப்புறம் ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு, அன்னைக்கு ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்லி ஃபிளாஷ்பேக்ல போயிடுறா. ஃபிளாஷ்பேக்ல பார்த்தா ஒரு சின்ன கேஸ் மாதிரி இருக்கு. அந்த கேஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நிறைய போதை பொருள் இருக்கு. பவுடர், பட்டர்ஃப்ளை நீங்க சொல்றால டேப்லெட், இது எல்லாமே அதுல இருக்கு. அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது. அவங்க கிட்ட பேசாம மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறா. உடனே அவன் ஏன் பேச மாட்டேங்கிற, ஏதாச்சும் பேசு அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து கேட்கறான். அதுக்கு உடனே அவன் டைரக்டாவே அவங்க கிட்ட கேட்கறா, இது என்னது அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் இல்ல இந்த பொருள் என்கிட்ட கொடுப்பாங்க, இதை கொண்டு போய் நான் சப்ளை பண்ணுவேன், இது இப்ப என்கிட்ட வந்திருக்கு, இதை நான் சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே ஹீரோயின் இது சப்ளை பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஆமா சப்ளை பண்றேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். உடனே ஹீரோயின் இது இல்லீகல், உனக்கு தெரியாதா, இது தெரிய வந்துச்சு அப்படின்னா உன்னை எல்லாரும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, உனக்கு இது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் இப்ப யாருப்பா உண்மையா இருக்கா, எல்லாருமே அக்யூஸ்ட் தான், நான் பண்ணா மட்டும் தப்பா, நீ சொல்றத பார்க்கும்போது இந்த லோகத்திலே நான் தான் தப்பு பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட இவன் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் பண்றத பண்ணிட்டு உன் தப்ப சரி அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்தாத, இது தப்பு, இது இப்பவே விட்டுடு அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே அவன் புரிஞ்சுக்கோமா, சரி இதான் லாஸ்ட் டைம், இதுக்கு மேல நான் பண்ண மாட்டேன், இதை மட்டும் நான் சப்ளை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி வந்து ஹீரோயினுக்கு வாய்ஸ் வைக்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சரி நான் ஒத்துக்கிறேன், ஆனா இது நீ கொடுக்கும்போது நானும் கூட வருவேன், இந்த டீல இதோட ஃபைனல் பண்ணி முடிச்சிடணும், இதுக்கு மேல கூடவே கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல இவன் நம்ம ஹீரோயின் ரெண்டு பேரும் அந்த பெரிய பாஸ் இருக்கான்ல அவங்க கிட்ட போறாங்க. அவங்க கிட்ட போனது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஏ என்னடா புதுசா பொண்ணை பிடிச்சிட்டு போல, என்ன டேட்டிங்கா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு கிட்ட அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, பையன் நல்ல பையன், வேலைன்னு வந்துட்டா வேற லெவல்ல வேலை செய்வான், ஏமா நான் அந்த வேலையை சொல்லல, நான் இந்த வேலையை சொன்னேன் அப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்கான். அவன் அந்த மாதிரி பேச பேச ஹீரோயினும் சிரிச்ச மாதிரி அப்படியே மேட்ச் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சரி நான் கொஞ்சம் பாஸ் கிட்ட பேசிட்டு வரேன், நீ கொஞ்ச நேரம் உட்காரு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் பாஸை கூட்டிட்டு அப்படியே ஓரமா போயிடுறான். அதுக்கடுத்து அந்த பொருளை அவன் பாஸ் கிட்ட கொடுத்துட்டு, பாஸ் இதான் லாஸ்ட், இதுக்கு மேல அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அவன் அப்படி சொன்னதும் அந்த பெரிய பாஸ் டென்ஷன் ஆயிடுறான்.
டென்ஷன் ஆகி ஏய் என்ன திமிரா கொஞ்சம் விட்டா ஓவரா பேசுவியே இது தொழில விட்டுருவியா தொழில விட்டா நீ உயிரோட இருந்துருவியா அப்படின்னு சொல்லி கண்ணை காமிச்சு மிரட்டுறான். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணால தானே இப்படி பேசுற அவளே போட்டுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நேராவும் கண்ணை வச்சு காட்டுறான். அதுக்கப்புறம் அவன் பாஸ் விட்டுருங்க சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பாஸ் அமைதியாயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பாஸ் என்ன பண்றான் அப்படின்னா அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் எங்க பாத்தீங்களா சரக்கு வந்திருக்கு வேற லெவல்ல ஃபீலா இருக்கும் எல்லாம் வாங்க 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 அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிடுறான். அது போக இவங்க என்ன சொல்றான் அப்படின்னா நீ இப்போ உயிரோட இருக்கணும் அப்படின்னா நான் சொல்றத பண்ணணும் உன் லவரை கூப்பிட்டு வா நீ ஒரு கேம் பிளே பண்ண இப்ப நான் உங்களை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளே பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லி இந்த பொண்ணை கூப்பிடுறான். அப்புறம் ரெண்டு பேரும் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்ற அந்த போதை பொருள் எடுத்து வாயில போடுறான். அதை போட்டதும் அவங்க ரெண்டு பேருக்குமே அவங்கள சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த இடத்துல ஓப்பனா எல்லாரும் பாக்குற மாதிரி சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத அங்க இருக்கிற கூட்டமே உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவளுக்கு என்னாச்சுனே தெரியல பயங்கரமா உடம்பெல்லாம் பெயினா இருக்கு கிட்டத்தட்ட ரொம்ப சோர்வா இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஒரு மாசம் கழிச்சு என்ன பண்றா அப்படின்னா இவ ஃபுல்லா ரெக்கவர் ஆகி அந்த பெரிய போலீஸ் இருக்கான் இல்லையா அவனை பார்க்க வரா. அவங்க கிட்ட வந்து என்ன சொல்றா அப்படின்னா இனிமே ஆக்டிங்லாம் இல்ல ஒன்லி ஆக்ஷன் தான் சோ என்னையே அவங்க ரொம்ப யூஸ் பண்ணிட்டாங்க இனிமே சான்ஸே கிடையாது நான் உங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறித்தனமா அந்த பெரிய போலீஸ் கிட்ட நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. அப்புறம் அதுக்கு அடுத்த சீன்ல இவ சொன்ன மாதிரியே அந்த பெரிய பாஸ் இருப்பான் இல்லையா அந்த இடத்தை சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிடுறா. ரவுண்ட் அப் பண்ண பிறகு ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமா கன் ஷூட்னு சொல்லி செம்மையா நடக்குது. நம்ம ஹீரோயின் உள்ள வந்து ஒருத்தரையா போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கா. கடைசியில பெரிய பாஸ் இருக்கான் இல்லையா அவனையும் பிடிச்சிடுறா. ஒழுங்கா கண்ணை கீழே போடு அப்படின்னு சொல்லி மிரட்ட அவன் கீழே போடுற மேடம் கீழே போட்டுறேன் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து மறுபடியும் கன் எடுத்து ஷூட் பண்ண வர டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவனை போட்டு தள்ளிடுறா. அதுக்கப்புறம் அவன் ஸ்பாட்ல காலி. அங்க இருக்கிற போலீஸ் எல்லாருமே வேற யாரும் உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறாங்க. ஆனா யாருமே இல்ல எல்லாருமே ஸ்பாட் அவுட். அதுக்கப்புறம் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோயின் லவ் பண்றா இல்லையா அந்த பையன் அவனை பார்க்க வரா. ஆனா அவன் நார்மலா இல்லாம ரொம்ப டென்ஷனா இருக்கான். நீ ஏன் டென்ஷனா இருக்க உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஓகே நீ ஏன் ஹாப்பியா இருக்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்க உடனே ஹீரோயின் எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு ஏன்னா இந்த டீலரோட பெரிய பாஸ் நான் கொன்னுட்டேன் சோ ரொம்ப நாள் கேஸ் இதை நான் முடிச்சிட்டேன் இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இவன் இந்த மாதிரி சொன்னதும் அவனோட ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே அவன் லூஸ் மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடறான். சிரிச்சிட்டு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா நீ யாரு எனக்கு முன்னாடியே தெரியும்டி அப்படிங்கிறான். உடனே அவ ஷாக்கா பாக்குறா என்ன அப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த பொண்ணு முதல்ல கிளப்புக்கு வந்தால அப்பவே இவ போலீஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி இந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுக்க வச்சு இவளை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி சோ எல்லாத்தையும் அடைஞ்சு இவனை அவ லவ்வும் பண்ண வச்சு உன்னை முட்டாளாக்கிட்டேன் நீ ஒரு பெரிய முட்டாள் ஒரு உண்மையை சொல்லட்டுமா நான் தான் அந்த டீலருக்கு ஹெட் அப்படிங்கிறான். இந்த கதையில மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இவன் தான் மெயின் வில்லனே. ஹீரோயின் அவளுக்கே தெரியாம அவ தேடிட்டு இருக்க அந்த வில்லனை லவ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் இப்ப என்னடி பண்ணுவ உன்னால என்ன கொல்ல கூட முடியாது ஆனா நான் அப்படி இல்ல நான் நினைச்சா உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கண்ணை திருப்பி பிடிக்க அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அவனை போட்டு தள்ளிடுறான். அவன் கையில துப்பாக்கி இருந்தும் அவனால ஹீரோயின் எதுவுமே பண்ண முடியல. அந்த இடத்துல அவன் அப்படியே இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஆங்கர் பொண்ணை கட்டுறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா உங்க ஸ்டோரி ரொம்ப வித்தியாசமா இருக்கு அதாவது உங்க காதல் உண்மையானது ஒருத்தர் உண்மையா லவ் பண்ணிருக்கீங்க ஆனா யாரை லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியாம இப்படி ஒரு லவ் அதுவும் உங்க லவ்வரை உங்க கையாலே கொண்டு இருக்கீங்க இதை கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா நீங்க எடுத்தது தான் சரியான முடிவு இதை எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றதே தெரியல அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா சோ நான் அவனை ரொம்ப லவ் பண்ணேன் ஆனா அவனாலையும் அவன மாதிரி ஆட்களாலையும் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க சோ நான் என் காதல பெருசா நினைச்சேன் அப்படின்னா என் வேலைக்கு செய்யற துரோகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம அவனே என்ன கொல்ல வந்தான் எந்த உண்மையான லவ் ஆனா அவன் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லி முடிக்க உடனே அந்த ஆங்கர் பொண்ணு நம்மள பார்த்து பேசுறா. அதாவது நீங்க உண்மையா இருந்து மத்தவங்க உங்களுக்கு உண்மையா இல்ல அப்படின்னா நீங்க உங்களோட காதல தூக்கி போட்டுருங்க அதை வச்சுக்கிட்டா உங்களுக்கு தான் பெயின் சோ இதுதான் நம்ம இவங்க ஸ்டோரில இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பேசிட்டு தேங்க்யூ சோ மச் ஆடியன்ஸ். இன்னைக்கு ஷோ மாதிரியே அடுத்த ஷோல நான் ஒரு வேற ஒரு கெஸ்டோட உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ அந்த பொண்ணு முடிச்சிடறா. ஷோ முடிச்ச பிறகு அந்த பொண்ணு நம்ம ஹீரோனை ஹக் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட் அப்படியே முடிச்சிடறா. இந்த எபிசோட் நேம் கில்ட் ட்ரிப். இந்த எபிசோட் ஆரம்பிச்ச உடனே இந்த ஆங்கர் பண்ணுவால பொண்ணு அந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட லவரையும் காட்டுறாங்க. ஆக்சுவலி மூணாவது எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பா அப்படின்னா இவன் லவருக்கு தெரியாம அவளும் அவளோட ஃப்ரெண்ட் ரொமான்டிக்கா இருக்கும்போது இவரோட லவர் பார்த்திருப்பான். சோ அந்த சீன் அப்ப கட் பண்ணிருப்பாங்க. அதை இப்பதான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு என்ன கேக்குறா அப்படின்னா சாரி எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு நீ ஏதாச்சும் பேசு நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறா. அதுக்கு அவன் இல்ல எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல நான் உங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு இதுக்கு மேல என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான். அதுக்கு அவன் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவன் சரி ஓகே நான் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிருக்கேன் நான் போயிட்டு வந்தாதான் என் மைண்ட் நார்மலா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு இல்ல இப்படி எல்லாம் நடக்கும் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இது என்ன மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு அவன் சொல்றா. அதுக்கு அவன் நான் உன் மேல கோவப்படல சில் நார்மலா இரு ஒன்னும் இஷ்யூ இல்ல கொஞ்சமா ஸ்மைல் பண்ணு சரி அப்படிங்கிறான். அதுக்கு அவ்வளவு சிரிக்கிறா ஐ மிஸ் யூ சோ மச் அப்படின்னு சொல்றா. உடனே இந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த எபிசோட் பத்தியான டைட்டில் கார்டு போடுறாங்க. அப்புறம் டைட்டில் கார்டு முடிஞ்ச உடனே மறுபடியும் வழக்கம் போல இந்த பொண்ணு அவரோட ஷோ ஆரம்பிச்சிடுறா. ஹை ஹலோ வியூவர்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த ஷோவோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். சோ இன்னைக்கு தான் லாஸ்ட் எபிசோட் உங்க எல்லாரையும் நான் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றா. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப 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 ஒரு வித்தியாசமான கெஸ்ட் அவங்க ஸ்டோரியே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சோ அது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆர்வமா இருக்குல்ல எனக்கும் அப்படிதான். சோ நம்ம வளவளன்னு பேச வேணாம் டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த
அந்த பொண்ணை இன்வைட் பண்றா. வாங்க அனிகா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அந்த பொண்ணும் நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. ஆக்சுவலி இப்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா, அந்த பொண்ணு தான் இந்த எபிசோட ஹீரோயின். சொல்லுங்க மேடம், ஆடியன்ஸ் எல்லாம் வெயிட்டிங், உங்க ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் அவரோட ஸ்டோரி ஸ்டார்ட் பண்றா. ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணதும் டைரக்டா அவ பெட்ரூம் பத்தி தான் சொல்றா. மத்தவங்க கூட பரவாயில்ல, கதைக்குள்ள போய் அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு எடுத்த உடனே பெட்ரூம் தான் காட்டுறாங்க. இந்த சீன்ல ஹீரோயினும் ஒரு பையனும் பயங்கர தரமா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் லவர்ஸ் போல. அப்புறம் சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்த சீன் காட்டுறாங்க. இந்த பொண்ணு ஒரு கம்பெனில ஆபரேஷனல் மேனேஜரா ஒர்க் பண்றா. அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுவாங்கல்ல, அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு அவன் ஆபீஸ்க்கு வரான். அங்க பார்த்தா அங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு அங்க பாருடி உன் கிரஷ் வரா அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி இப்போ ஒரு பொண்ணு காட்டுறாங்க இல்லையா, இவ ஹீரோயின் நம்பர் 2. இந்த எபிசோட்ல 2 ஹீரோயின். அதுக்கப்புறம் அந்த பையன் உள்ள வர இந்த பொண்ணு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹாய் அப்படின்னு சொல்லுது. ஆனா அவன் இந்த பொண்ணு பேசுறத கவனிக்காம அவன் பாட்டு வேலையில மும்முரமா இருக்கான். மேடம் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன், வேற ஏதாவது ஒர்க் பெண்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நீ எப்போ ஃப்ரீயா இருப்ப, ஃப்ரீயா இருந்தா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றா. உடனே அவன் ஷாக் ஆகி என்ன இவங்க சம்பந்தமே எல்லாம் பேசுறாங்க, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பாக்குறான். அதுக்கப்புறம் அவன் இல்ல மேடம் நான் இப்போ கொஞ்சம் ஒர்க்கா தான் இருக்கேன், நான் ஈவினிங் டைம்ல தான் ஃப்ரீயா இருப்பேன், சொல்லுங்க ஏதாவது விஷயம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு எல்லாத்தையும் இப்பயே சொல்ல முடியாது, நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்றா. உடனே அவன் ஓகே மேடம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அவன் ஒரு கிஃப்ட் ஷாப் போறான். அங்க நிறைய வாட்ச், ரிங், அப்புறம் செயின்ஸ் இதெல்லாம் இருக்கு. இவன் போய் இந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க சேல்ஸ் பண்ணுவாங்கல்ல, அங்க இருந்து ஒரு பொண்ணு வந்து சார் சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறா. இல்ல இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு கை காட்ட, உடனே அந்த பொண்ணு சார் இதுவா அப்படின்னு சொல்லி எடுத்து கையில் கொடுக்குறா. அது மட்டும் இல்லாம சார் இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, வேற லெவல்ல இருக்கும், இது அப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும்னு சொல்லி வழக்கம் போல விக்கிறதுக்காக நிறைய கதை கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு சொல்ல இவனும் பிரமிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் இது எவ்வளவு ரேட் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு 55,000 ரூபாங்க அப்படின்னு சொல்லுது. அது சொன்ன உடனே இவன் மூஞ்சி அப்படியே டல் ஆயிடுது. இவன் கையில காசு இல்ல போல. சரி மேடம் இது நீ வச்சுக்கோங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஓகே சார் ஷூர் கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்க வாங்கி வச்சிடறான். அப்புறம் இந்த சீன் முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோனும் அந்த பையனும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்துருக்காங்க. அந்த பையன் கேட்கறான் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, இந்த இடம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஏன் அப்படி அப்படின்னு சொல்லி கேட்கறா. இல்ல இன்னைக்கு நான் செலவு பண்ணலாம்னு இருந்தேன், ஆனா என்னால இப்ப எப்படி பே பண்ண முடியும்னு தெரியல அப்படின்னு சொல்றான் அவன். அதுக்கு ஏய் கம் ஆன், இது ஏன் ட்ரீட், நீ பே பண்ணணும் அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவன் சிரிச்சாலும் அவன் மைண்டுக்குள்ள ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கு. என்னடா எப்ப பாரு இந்த பொண்ணே செலவு பண்ணுதே, நம்மளால செலவு பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இவன் இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு கம்பெனில ப்ரமோஷன் வந்திருக்கு, மேனேஜர்ல இருந்து ஜெனரல் மேனேஜர், சோ நான் யூஸ் போறேன் அப்படின்னு சொல்றா. அவ இப்படி சொன்னதும் அவன் டல் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த சீன் கட் பண்ணிட்டு உடனே அந்த ஆங்கர் பொண்ணு கட்டுறாங்க. மேடம் உண்மையை சொல்லுங்க, அவர் விட்டு போகும்போது உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஃபீல் இல்லாம இருக்குமா, எனக்கும் ஃபீல் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபிளாஷ்பேக்ல வராங்க. இந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, உங்க அக்கௌண்ட்ல தேவையான பணம் போட்டிருக்கேன், உனக்கு ஏதாவது பணம் வேணும்னு கேட்டா கூட நான் போடுறேன், தயங்காம கூச்சப்படாம என்கிட்ட கேளு அப்படின்னு அவன் சொல்றா. அதுக்கு அவன் இல்ல என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, எனக்கு அதுவே போதும்ல அப்படிங்கிறான். நான் சொல்றது கேளு, உன் பணத்தை நீ அப்படியே சேவ் பண்ணு, உனக்கு ஏதாவது செலவு பண்ணணும் ஏதாவது வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளு அப்படின்னு அவன் சொல்றா. உடனே மறுபடியும் இந்த ஆங்கர் பொண்ணு கட்டுறாங்க. மேடம் ஒரு டவுட், சோ நீங்க தான் பினான்சியலாவும் அவனை பாத்துக்கிறீங்க, பெட்லயும் உங்க அதிகாரம் தான் போல அப்படின்னு சொல்லி அவ ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. மறுபடியும் ஹீரோயின் சிரிச்சிட்டு சரி கேளு அப்படின்னு சொல்லி கதைக்குள்ள மறுபடியும் வரா. இந்த பையனும் ஹீரோயினும் நல்லா ரொமான்டிக்கா பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி அந்த பொண்ணு யூஎஸ் போயிடுது. யூஎஸ் போயிட்டு 1 மாசத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிருந்துச்சு. ஆனா இப்போ இந்த பொண்ணு போய் 1 மாசம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் வரல. இவனுக்கு வீடியோ கால் பண்ணிட்டு ரொம்ப டல்லா பேசுது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் 1 மாசத்துல வந்துருவேன்னு பார்த்தா பாஸ் வந்து வேலை வச்சுக்கிட்டே இருக்காரு, என்ன விடவே இல்ல, இன்னும் எப்படி 2 வீக்ஸ் இழுத்துருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி பேச நான் அப்பவே சொன்னேன் நீ போக வேணாம்னு சொல்லி, பாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உன்னை பார்க்காம, நீ எப்பதான் வரையோ நீ பேசாம கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்லி இவனும் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, சரி எனக்கு ஒரு விஷயத்தை காட்டு ப்ளீஸ், என்னால முடியல, டெய்லியும் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை வீடியோ கால்ல அந்த மாதிரி காட்ட சொல்றா. அதுக்கு அவன் வீடியோ கால்லையா, ஏய் இது சேஃப் தானா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, உனக்கும் நல்லா இருக்கும் எனக்கும் நல்லா இருக்கும் ப்ளீஸ் அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து வீடியோ கால்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன்ல வழக்கம் போல எல்லா டெலிவரி முடிச்சிட்டு ஹீரோ ஆபீஸ்க்கு போறான். ஆபீஸ்க்கு போனா அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, ஹலோ ஹேய் இன்னைக்கு எனக்கு பர்த்டே, நம்ம ஆபீஸ்ல எல்லாருமே இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டிக்கு வராங்க, நீயும் மறக்காம வரணும் அப்படின்னு சொல்லி இவனை இன்வைட் பண்றா. அதுக்கு இவனும் ஓ பார்ட்டியா, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி அவளுக்கு விஷ் பண்றான். அது மட்டும் இல்லாம நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கமிட்மெண்ட் கொடுக்குறான். அப்புறம் நைட் ஆயிடுது. இந்த பொண்ணு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு அப்புறம் இந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பையன் கையில ஒரு gift எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணை பார்க்க வரான். ஆக்சுவலி அந்த பொண்ணு மத்தவங்க வந்தது கூட ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்னு தெரியல, இவனை மட்டும் தான் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்துச்சு. இப்போ இவனை பார்த்ததும் அந்த பொண்ணு செம ஹாப்பியா இன்வைட் பண்ணி அவனை ஓவரா கவனிக்குது. அதுக்கப்புறம் எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்றாங்க, பார்ட்டியை செலிப்ரேட் பண்றாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நேரம் ஆக இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, அவன் சும்மா இருந்தாலும் இவளே போய் அவனுக்கு அதை ஊட்டி வருது இதை ஊட்டி வருது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவனே வேற மைண்ட் செட்ல இருக்கான், அது நமக்கு தான் தெரியும். இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ண இந்த பொண்ணு அவன் ஒரு டைப்பா பாக்குறான். அது மட்டும் இல்லாம அவன் பக்கம் போய் உட்கார்ந்து போட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல அவன் கிட்ட போய் டச் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த பொண்ணு பாக்குது. கடைசியில கொஞ்ச நேரம் கழிச்சு படுத்தே விட்டானா ஐயா அப்படிங்கிற மாதிரி அவன் மேல சாஞ்சிக்க வேற செய்யுது. சரி இந்த சீன் இதோட முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதான் இல்ல. அடுத்த சீன்ல பார்த்தா இவனும் இந்த பொண்ணும் ஏதோ பைக்ல ரைடு போறாங்க. சரி ரைடு போயிட்டு அந்த பொண்ணை டிராப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா அது கிடையாது. யாருமே இல்லாத ஒரு ஸ்பாட்ல ஓபன் ஸ்பேஸ்ல வச்சு 2 பேரும் பயங்கரமா சம்பவம் பண்றாங்க அந்த நைட் நேரத்துல. அந்த பொண்ணு போதையில இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியல. அந்த பொண்ணு இவனும் இந்த மொமெண்ட்க்கு வெயிட்
பண்ண மாதிரி தான் தெரியுது. ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு சம்பவம் பண்றாங்க. சம்பவம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் நார்மல் ஆகுறான். ரொம்ப டல்லா இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு ஏன் டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்ல எனக்கு ஆல்ரெடி லவர் இருக்கா, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணாத, இது ஒரு நாள் நைட்டு ஜஸ்ட் நமக்கு நடந்துருச்சு, இனிமே இந்த மாதிரி நடக்காம நம்ம பாத்துக்கலாம், நீ ஜஸ்ட் இது மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் தப்பு பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லி தலையில கை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்கான். அப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருக்கு. அடுத்த சீன்ல யூஎஸ் போன ஹீரோயின் வந்துடுறா. வந்துட்டு அவன் கூட பேசுறா, விளையாடுறா, ஜாலியா ஃபன் பண்றா. ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னா அவ கூட சரியா பேசவே முடியல, ரொம்ப டல்லா இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இங்க பாத்தியா உனக்கு யூஎஸ்ல இருந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷூலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. ஆனா வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது கூட அவன் பெருசா ரியாக்ட் ஆகாம இருக்கான். இல்ல வேணாம் அப்படிங்கிறான். அதுக்கவ ஏன் என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேக்குறா. இல்ல எனக்கு வேணாம் அப்படிங்கிறான். உனக்கு இது பிடிக்கலையா, வேற வாங்கி தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல நீ தான் ரூல் பண்ற, என்ன ரூல் பண்ண நினைக்கிறியா, எல்லாமே உன் காசு தான், நீ தான் கண்ட்ரோல் பண்ற, நீ என்னெல்லாம் சொல்றியோ அதை மட்டுமே கேட்டு நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி கத்தி பேச ஆரம்பிச்சிடறான். அதுக்கவ ஏன் இப்ப சம்மந்தம் பேசுற, நான் உன்னை அப்படி நினைச்சதே இல்ல அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு அளவும் ஆரம்பிச்சிடறான். சாரி அப்படிங்கிறான். இப்ப எதுக்கு சாரி அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு, நான் ஒரு பொண்ணு கூட அந்த மாதிரி அப்படின்னு சொன்னதும் இந்த பொண்ணு அவனை தள்ளி விடுறா. இந்த பொண்ணு மேல கோச்சிக்கிறா. அதுக்கப்புறம் அவன் சாரி சொல்ல அந்த பொண்ணு பழையன்னு மூஞ்சில நூடுறா. அவன் அடி வாங்கிட்டு அழுந்துகிட்டு நின்னுட்டே இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் சேடா இருக்காங்க. அந்த பொண்ணு அழ செய்து. அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா உனக்கு ஏன் இப்படி தோணுச்சு, என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு உன்னால எப்படி பார்க்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியல, என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல, பட் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்லிட்டே இருக்கான். அதுக்கவ சரி இது என்னால மறக்கவே முடியாது, சொல்லு அவ என்னோட பெஸ்டா இருந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கவ அமைதியாவே இருக்கான். அதுக்கப்புறம் அவ நீ அவ கூட எப்படி பண்ணியோ அதே மாதிரி இப்ப கூட பண்ற, எனக்கு அது இப்ப வேணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ட்ரிகர் ஆகி அந்த ஹால்ல பயங்கரமா சம்பவம் பண்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு நீ இவ்வளவு ஹார்ஷா பண்ணதே இல்ல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கா. அவனும் இதுக்கு முன்னாடி பண்ணதை விட பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணி முடிச்சிடறாங்க. முடிச்சிட்ட பிறகு அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா எனக்கு இது ரொம்ப டிஃபரெண்ட் ஃபீலா இருந்துச்சு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ இப்போ சொல்லு நானா அவளா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் எனக்கு எப்பவுமே நீ தாண்டி அப்படின்னு சொல்றான். உடனே இந்த சீனை கட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஆங்கர் பொண்ணு நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. இந்த ஆங்கர் பொண்ணு வேற மாதிரி வெறித்தனம், சான்ஸே இல்ல, எப்படி இந்த மாதிரி யோசிச்சீங்க நீங்க, சான்ஸே இல்ல மேடம் அப்படின்னு சொல்றா. இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் கோவம் வந்துச்சு தான், அதுக்கப்புறம் என் லவர் அந்த பொண்ணை எப்படி நினைச்சு பண்ணிருப்பானோ அதே மாதிரி என்ன பண்ணா அப்படின்னா சோ நான் தான் அவன் மைண்ட்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம அவன் அந்த பொண்ணு கூட பண்ண வேலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த ஆங்கர் பொண்ணு மேடம் நீங்க ரொம்ப டிஃபரெண்ட் டேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி முடிக்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சிரிக்குது. அதுக்கு அடுத்த சீன்ல என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ஒண்ணு பண்ணலாம், நீ என்ன பண்ற அப்படின்னா அந்த பொண்ணை கூப்பிடு, அந்த பொண்ணு நீங்க பண்றத நான் பார்க்கணும், சோ அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஏய் நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க அப்படிங்கிறான். இல்ல நான் உண்மையதான் சொல்றேன், இது பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ சொல்ல. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் விடிஞ்சிருது. ஆனா மறுநாள் காலையிலயும் இவ இதே பதில் தான் சொல்றா. இவன் என்ன நினைச்சான் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் ஏதோ கோவத்துல சொல்றா அப்படின்னு சொல்லி நினைச்சான். ஆனா அவ அந்த முடிவுல ஸ்ட்ராங்கா தான் இருக்கா. மறுபடியும் அதே தான் சொல்றா, நீ அந்த பொண்ணை கூப்பிட்டு வா, சோ நீ அவளும் பண்றத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இதே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல இந்த பையன் போய் அந்த பொண்ணு கிட்ட பேச அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுது. ஏய் நீங்க என்ன பேசுறீங்க, அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நமக்குள்ள நடந்துச்சு, அது வந்து அன்னைக்கே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், நான் ஒன்னும் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு, ப்ளீஸ் இத பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு முறை மட்டும் அவளை வந்து பாரு அப்படின்னு சொல்லி கேட்க அப்புறம் இவங்க மூணு பேரும் ஒண்ணா மீட் பண்றாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா சோ இது நல்லா இருக்கும், நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்காக இங்க பாருங்க மேடம் நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல, அது மட்டும் இல்லாம எனக்கு இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயின் உனக்கு எவ்வளவு பணம் வேணா கேளு நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த பொண்ணு பணத்துக்காக அப்படின்னா நான் பணத்துக்கு போற பொண்ணு அப்படின்னு நினைக்கிறீங்களா, நான் அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுக்கிட்டே அங்கிருந்து எழுந்து போயிடுறான். இவன் இந்த மாதிரி போன பிறகு அடுத்த சீன்ல ஹீரோயின் அந்த பையனும் பெருசா பேசிக்கல. இந்த பையனே போய் அந்த ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்ணா கூட அவ ஏதோ சேடா இருக்கிற மாதிரியே இருக்கா, பெருசா அந்த மாதிரி விஷயத்துக்கும் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி தான் நடந்துக்கிறா. அதனால அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா நம்ம லவர் ரொம்ப சோகமா இருக்கா அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த பொண்ணு கிட்ட வந்து பேசுறான். ப்ளீஸ் எனக்காக ஒரு டைம், அன்னைக்கு நைட் எப்படி இருந்துச்சு நினைச்சு பாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்ல, சோ அதுக்காகவாது ப்ளீஸ் ஒரு டைம் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு யோசிக்கிறா, தயங்குறா. சரி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அந்த ஒரு வீக்னஸ் வச்சு நீ இப்ப பேசுற, சரி இந்த ஒரு டைம் மட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒத்துக்கிறா. அதுக்கு அடுத்த சீன்ல அந்த பொண்ணு அந்த பையனும் பயங்கரமா சம்பவம் பண்றாங்க. இவங்க இந்த மாதிரி பண்றத அந்த பையன் வீடியோ எடுத்திருக்கான். அந்த வீடியோ எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயின் அதனால செம பீக்குக்கு போயிடுறா. பீக்குக்கு போயிட்டு இந்த பையனும் ஹீரோயினும் தாறுமாறா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீன் இந்த படத்துல ஒரு 15 நிமிஷம் ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சீன் முடிஞ்ச பிறகு இந்த பையனும் ஹீரோயினும் செம்ம ஜாலியா இருக்காங்க. இந்த பையனை குக் பண்ணி அவளுக்கு சர்வ் பண்றான். அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருந்த ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிருக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இவங்க சொல்லிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி ஹாப்பியா இருக்கிறத பார்க்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் சீன்ல இவன் ரெஸ்டாரண்ட்டுக்காக சில வேலையெல்லாம் பண்றான். இது எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அதாவது இப்ப ஹீரோ அந்த யூகோலாம் விட்டுட்டு ரொம்ப நார்மலா இருக்கான், இவன் மைண்ட் ரொம்ப காமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த சீன்ல காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி 1 வீக் போகுது. அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு ஹீரோயின் அந்த பையனும் பேசுறாங்க. சோ இந்த 1 வீக்ல உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கு, நீ ரொம்ப தெளிவா இருக்க, இதுக்கெல்லாம் நம்ம பண்ண அந்த விஷயம் தான் காரணம். இதுக்கு முன்னாடி உனக்கு என்கிட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு, பட் அந்த காம்ப்ளெக்ஸ் இப்ப பிரேக் ஆயிருக்கு, இதான் இதுக்கெல்லாம் காரணம், இதுக்கு மெயின் ரீசன் நம்ம அந்த மாதிரி பண்ணது தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல அதுக்கு முன்னாடி சிரிச்சிட்டு இருக்கான். சரி நீ ஒன்னு பண்ணு, நீ அந்த பொண்ணை கூப்பிடு, நம்ம 3 பேருமே
மாதிரி சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டதும் அவன் ஸ்மைல் பண்றான். என்ன ஸ்மைல் பண்ணாம இருப்பானா? இந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்லும்போது இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். மறுபடியும் இந்த ஆங்கர் பொண்ணு கட்டுறாங்க. அவ மேடம் எனக்கு புரியுது, பட் இது ஒரு வித்தியாசமான ஃபீல் தானே அப்படின்னு அவ கேட்கறா. உண்மையிலேயே வித்தியாசமான ஃபீல் தான், பட் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சது. சோ அதனாலயும் அதுக்கப்புறம் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இதனால தான் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு மட்டும் தனியா பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட எல்லாம் இருந்து பண்ணி பழக்கம் இல்ல, பட் ரொம்ப நர்வஸா இருக்கு, எனக்கு இது கேட்கவே ரொம்ப வியர்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு இந்த பொண்ணும், இங்க பாரு, என் லவ்வரை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனுக்கும் உன்னையும் பிடிச்சிருக்கு, என்னையும் பிடிச்சிருக்கு, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, சோ இதுல என்ன அப்படின்னு கேக்குறா. டேய் யாரு கேரளா பிடிச்சிருக்கு, ஏன்டா அப்படி பண்றீங்க, பண்றதே வேற மாதிரி இருக்கு, இதுல இது வேறயாடா அப்படிங்கிற மாதிரி இந்த டைலாக ரொம்ப லென்த் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த பொண்ணு அப்படி இப்படி பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறா. அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு ரொம்ப ஆர்வமா தான் இருக்கு, பட் உங்களை மாதிரி என்னால உடனே காட்ட முடியல அப்படின்னு சொல்லி சிரிச்சு சொல்லிட்டு இருக்கா. இவன் அந்த மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா. அப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன்ல இந்த பையன், ஹீரோயின், அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி 3 பேர் சேர்ந்து வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு 3 பேரும் ஒண்ணா தூங்கவும் செய்றாங்க. அப்புறம் இந்த சீன் முடிஞ்ச பிறகு அடுத்த சீன்ல அந்த பொண்ணு, அந்த பையன், நம்ம ஹீரோயின் 3 பேர் சூப் குடிக்கிறாங்க. சூப் குடிக்கும் போது ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன், என்ன கேர்ள்ஸ் மறுபடியும் நம்ம பண்ண போறோமா அப்படின்னு சொல்றான். அவன் அந்த மாதிரி சொன்னதுக்கும் இவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. சோ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவங்க அப்பப்ப கண்டினியூஸா இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்ல வராங்க. சோ இதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன்ல அந்த பையன் ரொம்ப ஹாப்பியா வீட்டுக்குள்ள வரான். இவன் சிரிச்சிட்டு வரத பார்த்து நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்ல எல்லா லோனுமே சாங்ஷன் ஆயிடுச்சு, சோ நாளைக்குல இருந்து ஒர்க் ஸ்டார்ட், சோ என்னோட சக்சஸ் எல்லாமே நீ மட்டும்தான், நீ இல்லாம நான் எப்பயுமே எதுவுமே இல்ல அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு இவன் சொல்றதெல்லாம் ரொம்ப ஃபீலிங்கோட கேட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவன் முட்டி போட்டு இது உனக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இவன் ஃபர்ஸ்ட் ஒரு ரிங்க பார்த்தான் இல்லையா, அந்த ரிங்க வாங்கிட்டு வந்து இவளுக்கு பிரசன்ட் பண்றான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷம். எனக்கும் நீ ரொம்ப முக்கியம், லவ் யூ சோ மச் அப்படின்னு சொல்லி 2 பேரும் லவ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி லவ் ஷேர் பண்ணும்போது 2 பேரும் சேர்ந்து அப்படியே ரொமான்டிக் மூட் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கப்புள்ஸா ஒரு நல்ல நிம்மதியான லைஃப் வாழ்ற மாதிரி காமிச்சு இந்த ஸ்டோரி நம்ம ஹீரோயின் சொல்லி முடிக்க மறுபடியும் அந்த ஆங்கர் பொண்ணு பேசுறா. ஆக்சுவலி மேம், நான் என்னவோ நினைச்சேன், ஆனா உங்க ஸ்டோரி உண்மையிலே சும்மா தாறு மாதிரி தான். எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி பண்ணும்போது ஜெலஸ் தான் படுவாங்க, ஆனா நீங்க அப்படி இல்ல. சோ உங்க அவரோட வீக்னஸை வச்சு அதை எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ண சாக்ரிஃபிகேஷன் சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம உங்களோட லவ் அவர் மேல எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு நீங்க புரிய வச்சிட்டீங்க, அதுக்கு நீங்க யூஸ் பண்ண யுக்தி ரொம்ப வித்தியாசமானது கூட அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மள பார்த்து பேச ஆரம்பிக்கிறா. ஓகே ஆடியன்ஸ், நீங்க எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. சோ இவங்க ஸ்டோரி மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, உங்க பார்ட்னர் உங்களுக்கு துரோகமே செஞ்சிருந்தா கூட அவங்களை நீங்க மன்னிக்கும் போது அவங்களுக்கு உங்க மேல லவ்வே இல்லைனா கூட அந்த லவ் உருவாகும். அப்படி லவ் இருந்துச்சுன்னா அந்த லவ் கூடுமே தவிர குறைய வாய்ப்பு இல்ல. சோ நம்ம ஒருத்தரை மன்னிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மன்னிப்பு யார் சைடுல வரும் அப்படிங்கிறது தான் இதுல கேள்விக்குறி. சோ நீங்களும் உங்க பார்ட்னரோட ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி இதோட நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஷோ அந்த பொண்ணு முடிச்சிடறா. அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் ஹக் பண்றா. ஹக் பண்ணும்போது மேடம் எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இல்ல உங்க பாய் ஃப்ரெண்ட் இங்க வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கறா. இவன் இந்த மாதிரி கேட்ட உடனே அவ்வளவோ உள்ள வந்துடுறான். ஏன் மேடம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த ஆங்கர் பொண்ணு, யா நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. யா நான் ஃபைன் அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கப்புறம் அந்த ஆங்கர் பொண்ணு, ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, உங்களை பார்க்கும்போது என் கண்ணே பற்றும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவ பாட்டு அள்ளி விட்டுட்டு இருக்கா. என்னடா அந்த எபிசோட்ல அவ்வளவா பேசலையே, பரவாயில்ல திருந்திட்டாளோ அப்படின்னு நினைச்சா, நான் அப்படிலாம் கிடையாதுங்க, நான் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி இவ பாட்டு வளவளன்னு பேச ஆரம்பிச்சிடறா. சரி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறா. மேடம் லாஸ்டா ஒன்று எனக்கு ஒரே சின்ன ஆசை அப்படின்னு சொல்றா. என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, நான் ஒரு டைம் உங்களோட லவ்வரை அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவ ஓஎஸ் இதுல என்ன இருக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக இந்த பையனும் அந்த ஆங்கர் பொண்ணும் ரொமான்டிக்கா ஆரம்பிச்சிடுறாங்க. சரி இதை லைட்டா பண்ணிட்டு விட்டுருவா போல அப்படின்னு பார்த்தா இந்த எபிசோட் முடிகிற வரைக்கும் வெறித்தனமா அப்படியே பண்ணிட்டே இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிச்சு இந்த எபிசோட் அப்படியே முடிச்சிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சீரிஸ்ல இருக்கிற 4 எபிசோட்ல எந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லியும், எந்த எபிசோட்ல வர ஹீரோயின் ரொம்ப கியூட் அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.